ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம திலகம் பேட்சில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கில் இது வரைக்கும் பார்ட் 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து 7th பார்ட் வேலூர் கழகம். இதுதான் ஃபைனல் பார்ட் அந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? நம்மளோட திலகம் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்ஸு அவுட் சோர்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் A to Z எல்லாமே கவர் பண்ணி தான் நம்மளோட வீடியோ வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் இந்த டாபிக் ரிலேட்டடாக எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறதுனால நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் கழகம் 1806 நடந்தது. வெள்ளூர் ரிவால்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே 1799 கட்டபொம்மன் இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் 1801 டைமில் மருத சகோதரர்கள் இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ 1806 வேலூர் கழகம் அப்படின்னா இதுக்கு என்ன காரணங்கள், இது எப்படி நடந்தது, இது எங்கே நடந்தது, இதில் பலியானவர் யார், இதோடைய விளைவுகள் என்ன, இதை பற்றி யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு பேசிக் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் எத்தனை பேர் அந்த ஊர் நியர்பையில் அந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வேலூர் கோட்டைக்கு போயிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ இப்போ முடிக்கிற எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன்லேயே நீங்கள் அங்கே போயிட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வேலூர் அப்படிங்கிற ஊர் வந்து சங்க காலத்திலேயே ரொம்ப சிறப்பு மிக்கதாக வந்து சங்ககால நூல்கள்லேயே வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக வந்து சொல்லப்பட்ட ஒரு ஊர் தான் வந்து வேலூர். அது வந்து போர் மரபு உடையது. வேலூர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, முருகனின் வேல்கள் உடைய ஊர் அப்படிங்கிறதுனால தான் வேலூர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு சிலர் வந்து அரிய கூழாங்கற்கள் நிறைய அங்கே கிடச்சிது, அரிய கூழாங்கற்கள் நிறைய உள்ள பகுதி, அதனால் வந்து வேலூர்னு பெயர் வந்ததுன்னு கூட ஒரு கருத்து நிலவுச்சு. ஓகே, அடுத்தது நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து 1792 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1792 வந்து ஆக்சுவலாக அந்த போர்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த டைமில் தான் நம்ம தென்னிந்திய புரட்சியெல்லாம் நடந்துட்டுருக்கா. அது ஒரு ப்ராசஸ், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், இது பாட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1792 என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடக்குது இல்லை. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுடுறாங்க. 1792 திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடக்குது. அதில் வந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுறாங்க. அதன் விளைவாக என்ன பண்ணிடுறாங்க, சேலம் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை வந்து வருவாய் ஏரியாவை வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வசம் கொண்டு போயிடுறாங்க. எப்போ சேலம் திண்டுக்கல் வந்து ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா 1792. மறப்பீங்களா? மறக்கக்கூடாது. ஓகே, இப்போது 1799 பாருங்கள், மைசூர் போர் நடக்குது இல்லைங்களா. 1799 மைசூர் போர், அதில் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெறுறாங்க. அந்த மைசூர் போரோட விளைவாக என்ன நடந்துடுதுன்னா, கோயம்புத்தூர் வந்து ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலுக்கு போயிடுது. ஓகேங்களா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்பு சுல்தான் கூட ஏற்பட்ட போரில் வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதனால் வந்து சேலம் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1799 மைசூர் போரில் வந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சதுனால கோயம்புத்தூரை வந்து அவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க. அடுத்தது என்ன நடக்குது, அப்புறம் இதுக்கு இடையில வந்து 1798 அந்த கோயம்புத்தூர் அவங்க வந்து கைப்பற்றுறதுக்கு முன்னாடி வருஷமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் அரசர் வந்து வாலண்டியராக வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தஞ்சாவூரை விட்டு கொடுத்துட்றாரு. விட்டு கொடுத்துட்டு கடைசியில் அவரே கப்பம் கட்டுவார். அதுக்கே ஆங்கிலேயருக்கு ஒரு கொடுத்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அவரே கப்பம் கட்டுற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு.
ஓகேங்களா? இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க 1792 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து திப்பு சுல்தான் கூட ஏற்பட்ட போரில் வந்து சேலம் திண்டுக்கல் பிடிச்சிக்கிறாங்க. 1799 வந்து கோயம்புத்தூர் பிடிச்சிக்கிறாங்க. 1798 தஞ்சாவூர் வந்து அரசர் அவராக கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போது 1801 வந்து பிரிட்டிஷார் என்ன பண்ணிடுறாங்க, ஆற்காடு நவாபை வந்து விசுவாசமற்றவர்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒப்பந்தம் போட்டுறாங்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது கட்டபொம்மன் அப்புறமா மருது சகோதரர்களுக்கு அப்புறமா 1801 பிரிட்டிஷாரோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ 1800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்களை எதிர்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசன் என்ன, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருப்பார். அதுக்காக வந்து இங்கே வரி வசூல் பண்ணுற இதையெல்லாம் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆற்காடு நவாப் கொடுத்துருவார். அதனால் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அதிகாரத்தை இங்கே செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆற்காடு நவாப் வந்து என்ன தான் வந்து ஆங்கிலேயருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே நம்மளே டார்ச்சர் பண்ணினாலும் 1801 அது ஆங்கிலேயர்களுக்கு வேண்டானா தூக்கி டக்குன்னு தூர போட்டு போயிடுவாங்கல்ல. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, 1801 ஆற்காடு நவாப் விசுவாசமற்றவர், இவருக்கு வேணும் தான், கட்டாயம் இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அது என்ன ஒப்பந்தம்னு பார்க்கலாம். எந்த வருஷம் ஒப்பந்தம் போடுறாங்க, ஆற்காடு நவாப் வந்து விசுவாசமற்றவர்னு சொல்லி 1801 என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னு பாருங்கள். ஆற்காடு நவாப் வந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகியவற்றை நிர்வாக அதிகாரத்தோடு ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாப் விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதில் அது எந்த வருஷம், 1801. ஓகேவா? அப்போ ஆற்காடு நவாப் வந்து என்ன பண்ணிடணும், வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அந்த லைனு திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அதையெல்லாம் வந்து நிர்வாக அதிகாரத்தோடு ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒப்பந்தம். அதுக்கப்புறம் 1805 வரைக்கும் அந்த எதிர்ப்பு நிலவிக்கிட்டு தான் இருந்துச்சு. எதிர்ப்பு என்ன நிலவுனாலும் அதை பற்றி இல்லை. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே வந்து 1792 படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சேலம் திண்டுக்கல் வந்து திப்பு சுல்தான் கூட ஏற்பட்ட போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதுனால சேலம் திண்டுக்கல் ரெண்டையும் வந்து 1792 வாங்கிடுறாங்க. 1798 தஞ்சாவூர், 1799 கோயம்புத்தூர். அடுத்தது என்ன ஆயிடுது, ஆற்காடு நவாபோட 1801 ஒப்பந்தம். 1801 ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. இந்த இயர்ஸ் எல்லாம் பின்னாடி ஒரு நாள் வந்து கட்டாயம் நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். இயர்ஸு, வித்தியாசமான நேம்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டோரி பேஸ்டாக இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனாஃப். ஓகே ஓகே. வேலூர் புரட்சிக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து தென்னிந்திய புரட்சி எல்லாமே நடந்துச்சு, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி எல்லாம் நடந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால் இங்கே வந்து துன்புறுத்தப்பட்டவர்கள், அரியணை இழந்த அரசர்கள், குறுநில மன்னர்கள், அவங்களோட வழித்தோன்றல்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க. ஆனால் அதுதான் காரணமா அப்படின்னா கிடையாது. 1806 வேலூர் புரட்சி வந்து இது ஒரு விதமான காரணமாக சொல்லப்படுது. இது வந்து மெயின் காரணம் இல்லை. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் வந்து மருது சகோதரர்களோட ஒடுக்கம் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுறாங்க, மருது சகோதரர்கள் இருக்க வரைக்கும் திருநெல்வேலி, சிவகங்கை மக்கள் எல்லாமே வந்து மருது சகோதரர்கள் தலைமையில் இருக்கும்போது அவங்க இருக்காங்க. அடுத்தது மருது சகோதரர்களையும் ஒடுக்கம் பண்ணி அவங்கள தூக்கில் போட்டதுக்கப்புறமா இந்த திருநெல்வேலி, சிவகங்கை மக்கள் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, வேறு வழி இல்லாமல் வேலூரை சுற்றி, வேலூரை மையமாக வச்சு
அங்கே சுற்றி இருக்கிற பகுதிகளிலேயே அங்கேயே குடியேறி அங்கேயே ஒரு பொழப்பு நடத்த போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதனால் அவங்களும் அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மக்களும் அங்கே இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அரியணை இழந்த அரசர்கள் குறுநில மன்னர்கள்லாம் வந்து அவங்களோட வழித்தோன்றல்கள் ஆங்கிலேயரை எதிர்க்க ரெடியாக இருக்காங்க. அது ஒரு விதமான காரணம். திருநெல்வேலி சிவகங்கை மக்கள்லாம் மருது சகோதரர்கள் இல்லாதனால அவங்களும் ஒரு சூழ்நிலையின் காரணமாக வேலூர் சுற்றி அங்கே போய் குடியிருக்காங்க. அது ஒரு காரணமாக அமையும். எப்போ பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விதமான பார்ப்பாருங்க. திப்பு சுல்தானோட மகன் வந்து வேலூர் கோட்டையில் சிறை வச்சுருக்காங்க. திப்பு சுல்தானோட ஃபேமிலியை வந்து வேலூர் கோட்டையில் சிறை வச்சுருப்பாங்க. அப்போ திப்பு சுல்தானோட மகனை வேலூர் கோட்டையில் சிறை வச்சிருக்கும் போது திப்பு சுல்தானோட விசுவாசிகள் ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன பண்ணுறாங்க, நம்ம தலைவர்களையே உள்ளே வந்து சிறை வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலூர் கோட்டையை சுற்றியுமே வந்து அங்கங்கே ஒரு கூடாரம் அமைச்சு குடியிருப்பாங்க. அவங்களும் எப்போ ஆங்கிலேயரை தாக்கலாம் என்று மனசுக்குள்ளே தான் எண்ணிட்டு இருக்க முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவங்களும் ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பில் தான் இருந்தாங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே வந்து அரியணை இழந்த அரசர்கள் அவங்களோட வழித்தோன்றல்கள்லாம் கோபத்தில் இருக்காங்க. அடுத்தது திருநெல்வேலி சிவகங்கை மக்கள்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் வேலூர் மையமாக வச்சு அங்கே பொழைக்க வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோட மகனை வந்து வேலூர் சிறையில் சிறை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதனால் என்ன ஆயிடுது, அந்த திப்பு சுல்தானோட ஆதரவாளர்கள் விசுவாசிகள் எல்லாமே வேலூர் கோட்டையை சுற்றி கூடாரங்கள் அமைச்சு குடியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு விதத்தில் ஆங்கிலேயரால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுமே வந்து வேலூர் கோட்டையோட நியர்பையில் வேலூர் கோட்டையை சுற்றிலும் வந்து குடியேற்றம் அடைகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அதில் சிப்பாய்கள் இருந்திருப்பாங்க, வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க, திப்புவோட இளைய மகன்களும் அங்கே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம், ஓகே கவனிங்க, அதில் வந்து அங்கே இடம்பெயர்ந்தவர்கள் வேலூர் கோட்டையை சுற்றி யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, சிப்பாய்கள் அவங்க ஃபேமிலிஸ் இருப்பாங்க, வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க, திப்புவின் இளைய மகன்களும் அங்கே வந்து இருப்பாங்க. திப்புவின் மகன்கள் எத்தனை பேர் தாங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து இன்னும் பின்னாடியெல்லாம் படிப்போம். ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, அதையும் சொல்கிறேன் நான் பின்னாடி, எத்தனை பசங்க எத்தனை பொண்ணு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். திப்புவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே அந்த வேலூர் கோட்டையை சுற்றி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டவங்களும் வேலூர் கோட்டையை சுற்றி இருக்காங்க. இதுதான் விஷயங்க, ஓகேங்களா. அப்போ வேலூர் கோட்டை பற்றின இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1606 to 1672 வரைக்கும் வேலூர் வந்து விஜயநகர பேரரசோட தலைநகராக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் 1606 1672 வரைக்கும் வேலூர் வந்து விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்துச்சு. வேலூர் கோட்டையை கட்டினது யாரு, சின்ன பொம்மி நாயக் அப்படிங்கிறதா கட்டினாருங்கிற மாதிரி ஒரு கருதப்படுகிறது. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான இது இல்லை, இருந்தாலும் அவுட் சோர்ஸில் கொடுத்துருக்கிறது. வேலூர் கோட்டையை கட்டினது யார் அப்படின்னா சின்ன பொம்மி நாயக். ஓகே, வேலூர் கோட்டை வந்து எப்போ வந்து பிரிட்டிஷ் கம்பெனி கீழே வந்துச்சு அப்படின்னா 1768. வேலூர் கோட்டை எப்பொழுது பிரிட்டிஷ் கம்பெனி கீழே வந்துச்சு, 1768. ஓகே, அடுத்தது வேலூர் கோட்டையோட பாதுகாப்பு பணியில் மட்டுமே 1500 சிப்பாய்கள், 370 படை வீரர்கள், ஆங்கிலேய படை வீரர்கள் இருந்தாங்க. வேலூர் கோட்டை போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளமாட்டம் இருக்கும். கோட்டையை சுற்றி தண்ணி ஒரு அகழி இருக்கும், கோட்டையை சுற்றி அகழி இருக்கும். எதுக்காக அப்படின்னா அதில் வந்து இந்த முதலைகள் அந்த மாதிரியெல்லாம் வந்து உள்ளே விட்டுருப்பாங்களாமா. அந்த கோட்டையிலேருந்து தப்பிச்சு வெளியில் போகும்போது அட்டாக் பண்ணுறதுக்காக, தப்பிச்சு வெளியில் போனால் அட்டாக் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய பாதுகாப்பு வந்து அங்கே வந்து உறுதி செய்யப்பட்டு தான் அந்த கோட்டை வந்து இருந்திருக்கும். அந்த கோட்டை வந்து மிகப்பெரிய ஏரியா. அதில் கடைசி ஆப்ஷனாக
ஏதோ ஒன்று பண்ணி ஒருத்தன் தப்பிச்சு வெளியில் போகணும் அப்படின்னா கூட, இல்லை வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே வரணும் அப்படின்னா கூட அந்த அகலையை தாண்டி தான் போகணும். அந்த அகலையை தாண்டி போக முடியாது. உள்ளே வந்து இந்த கொடிய விலங்குகள்லாம் வந்து உள்ளே இருக்கும், முதலை அந்த மாதிரியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அந்த அகலையும் இருக்குது, வேலூர் கோட்டை இருக்குது, அப்படியே இருக்குது. போனால் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து நம்ம பிற்கால சந்ததிக்கும் வந்து அதெல்லாம் காமிக்க வேண்டிய இடம்தான் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, கவனிங்க. இப்போ வேலூர், அதை தான் சொல்கிறேன் பாருங்கள். வேலூர் கோட்டை பாதுகாப்பு பணியில் மட்டும் 1500 சிப்பாய்கள், 370 ஆங்கிலேய படை வீரர்கள் இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1500 சிப்பாய்கள், 370 ஆங்கிலேய படை வீரர்கள், எனி டைம் பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க மட்டும். ஓகே, பாருங்கள். ஓகே, நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், நிறைய அரியணை இழந்த மன்னர்கள், அப்புறம் திப்புவின் மகன்களை வந்து உள்ள கோட்டையில் சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து மருது சகோதரர்கள் இல்லாதனால அவங்க திருநெல்வேலி சிவகங்கைக்காரங்களாம் வந்து சுற்றி இருக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேலூர் கோட்டையை சுற்றி இருக்கிறது மட்டும்தான் காரணமா இந்த புரட்சிக்கு அப்படின்னா இன்னும் முக்கியமான காரணம் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சம் ரீசன். இதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1857 கழகம் இனிமேல் படிப்போம், அதுவும் 1806 வேலூர் கழகமும் சேம் ரீசனாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட சேம் ரீசனாக இருக்கும். இப்போது ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள், நிலச்சுவான்கள்லாம் வந்து கம்பெனி அரசுக்கு எதிராக வந்து திட்டம் போட்டிருப்பாங்க. அப்புறம் மொத்தத்துக்கே வந்து அந்நிய ஆட்சியே வேண்டாம், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் வந்து ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இதையெல்லாம் விடவும் இந்த பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்திய சிப்பாய்கள், அதாவது இங்கே தான் பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் ஒடுக்குனதுக்கு அப்புறமா இங்கேருந்து நிறைய பேர் அவங்களோட பொழைப்புக்காக, அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற வறுமைக்காக போய் ஆங்கிலேய இராணுவ படையில் போய் பணிபுரிகிறாங்க இல்லைங்களா? அந்த இந்திய சிப்பாய்க்கு ரொம்ப கம்மியான ஊதியம். அதே வேலையை தான் அவங்க சிப்பாய்கள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான சம்பளமும், இவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான ஊதியம் கொடுத்து ரொம்ப வந்து ரொம்ப மோசமாக நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆங்கிலேய சிப்பாய்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுப்பாங்க, இந்திய சிப்பாய்க்கு பதவி உயர்வெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு காரணம் மெயினாக. ஏன்னா வேலூர் கழகம் பொறுத்த வரைக்கும் சிப்பாய் கழகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இதில் மக்கள் போய் தலையிடலை. ஓகேங்களா? முழுக்க வந்து இது மக்கள்கள் தலையிடாமல் எல்லாருமே மனக்கவலையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் மக்கள்கள் யாரும் இந்த கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலையிடலை. அது என்ன காரணங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்திய சிப்பாய்க்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளமும் ப்ரமோஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து சமய நம்பிக்கைகளை ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப குறைவாக இழிவாக மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம இந்திய சிப்பாய்கள்லாம் வந்து நெத்தியில் வந்து திண்ணூறு வைக்கிறது, அவங்கவுங்களோட சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த ஆங்கிலேய இராணுவத்தில் வந்து அவங்க என்ன கண்டிஷன் போட்டுடுறாங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, நெற்றியிலெல்லாம் வந்து எந்த சமய இதையும் வந்து காமிக்கக்கூடாது, இங்கேயெல்லாம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்களோட சமயங்களையெல்லாம் கொஞ்சம் இழிவாக நடத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த விவசாயத்தை வந்து பேக்ரவுண்டாக வச்சுருக்கிற சிப்பாய்கள் வீரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது வந்து என்னென்னா, சோதனை அடிப்படையில் நிலக்குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டுச்சு. அங்கே ஆங்கிலேயர்கள் கொண்டுட்டு வந்த சோதனை முறை அடிப்படையில் ஒரு இது கொண்டுட்டு வந்திருக்காங்க, ஒரு ஸ்கீமு. அதில் பார்த்தீங்கன்னா அதனால் நிலக்குத்தகை முறையில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதால் 1805 பெரிய பஞ்சம். இது ஒரு மெயின் ரீசன் வேலூர் கழகத்துக்கு. காரணம் என்னென்னா 1805 பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. காரணம் என்ன? ஆங்கிலேயர் கொண்டுட்டு வந்த நிலக்குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதுனால 1805 ஒரு பெரிய பஞ்சம் நிலவுச்சு.
அப்போ பஞ்சம் நிலவுனா அப்போ அங்கே இருக்க சிப்பாய்களோட குடும்பம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எதையுமே வாங்கிக்கிறக்கு வாங்குறதுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வாங்குறது கூட அவங்கக்கிட்ட வந்து மணி இருக்காது. பொருளாதார ரீதியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா பஞ்சம் நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்தால் அப்போ வந்து கடும் பஞ்சம் நிலவும் போது அந்த வீரர்களோட குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அதை பேஸ் பண்ணி தானே அங்கே இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆங்கிலேயர்களோட சிப்பாய் பிரிவில் வந்து ஒரு புதுமை என்ன அப்படின்னா, அந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சிப்பாய்கள் பிரிவில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ இந்திய வீரர்கள், இந்திய சிப்பாய்கள்லாம் வந்து சாதி மதத்தோட அடையாளமாக நெத்திலையும் எதுவும் வைக்கக்கூடாது, மீசையெல்லாம் வந்து ஒரே அளவில் குட்டியாக வச்சுருக்கணும். அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க ஆங்கிலேயர் சிப்பாய்கள்லாம் எப்படி இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் நீங்களும் வச்சுருக்கணும். ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக மீசை வச்சுக்கிறதா அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. மீசையெல்லாம் வெட்டிடணும். ரொம்ப அவங்களாம் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்களா அந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தாடியெல்லாம் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய சிப்பாய்களுக்கு திணிச்சிடுவாங்க. அப்போ ஜாதி மதத்தோட அடையாளமாக அவங்க வந்து அப்படி இருக்கும்போது ஜாதி மத இதையெல்லாம் விட்டு விலகி அவங்க வந்து அவங்க சொல்கிற மாதிரி இருக்கிறதுலையும் இன்னும் ஒரு சிக்கல் கொண்டுட்டு வராங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அக்னியு தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனடி காரணம் இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து நீங்கள் ஜாதி சமய இதையெல்லாம் எதையும் காட்டிக்கூடாது, நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அப்படி தான் இருக்கணும், மீசை எடு தாடி எடு எல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் அதுவுமே வந்து கவலையோட சரின்னு கேட்டு ஒத்து வந்தாலும் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த துணை ஜெனரல் அக்னியோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த அக்னியோ என்ன பண்ணுறாரு, அவரோட நேரடி கண்காணிப்பில் அவருடைய தொப்பி, அக்னியு தொப்பின்னு ஒரு தொப்பி வந்து அறிமுகப்படுத்துகிறார். தலைப்பாகை அது ரொம்ப பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், அதில் சுங்கம்லாம் வச்சுருக்கும். அதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மிருகத்தோலினால் செய்யப்பட்டது. இப்போது இந்து சமயத்தில் இருக்கவங்களாம் பசுவை வந்து சாமி மாதிரி நினைப்பாங்க. அப்போ முஸ்லீம் அவங்களாம் வந்து பன்றி அதெல்லாம் வந்து பன்றி தோலினால் செஞ்ச எதையும் வந்து போட்டுக்க மாட்டாங்க. இந்து வந்து பசு தோலினால் செஞ்ச எதையும் போட்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேயர் அந்த படையில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆங்கிலேய கம்பெனி வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இராணுவத்தில் நீங்கள் வந்து அந்த மிருகத்தோலினாலான இதை தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த தொப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சம் அந்த ரிப்பன் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொப்பியில், அது எல்லாமே வந்து மிருகத்தோலினால் ஆனது. அப்போ ரொம்ப அது அருவருக்கத்தக்கதாக வந்து ஃபீல் பண்ணாங்க சிப்பாய்கள், இந்திய சிப்பாய்கள் மெயினாக. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு போகிறாங்க, அதுவே ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. பத்தாததுக்கு இந்த அக்னியு தொப்பியை வச்சே ஆகணும் அப்படின்னு யார் அந்த அக்னியு, துணை ஜெனரல் அக்னியு, அவர் நேரடி கட்டுப்பாட்டில் அறிமுகப்படுத்தினா அக்னியு தொப்பி தலைப்பாகை அது வந்து கட்டாயம் அணியணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேலூரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த மே அந்த டைமில் மார்ச் டு ஜூன் அந்த மாதிரி டைம்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டி போகிற அளவுக்கு நிலைமை இருந்துகிட்ருக்குற அந்த எப்போவுமே வேலூர்னு வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் டைம்லலாம் அந்த டைமில் அந்த தொப்பியை என்னன்னு தலையில் வச்சுருக்கணும். அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், மிருகத்தோலினால் செய்யப்பட்டது. அது வந்து அதுலேயே அந்த குஞ்சம் ரிப்பன்லாம் அவங்க சொல்கிற மாதிரி வச்சு அதை வந்து எந்நேரம் தலையில் வச்சுருக்கணும். அப்படின்னா அப்படியே வச்சு நின்றுட்டுருக்கணுன்னா என்ன ஒரு அதுவும் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. அது இல்லாமல் அந்த சாதி மத இது அடையாளமெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி அந்த தொப்பியை வச்சு நின்றுட்டுருக்கணும். அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான செயல். அவங்க நின்றுட்டு மட்டுமா இருக்க போகிறாங்க, எத்தனை இராணுவத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்கும். அதில் வந்து அந்த இதையும் வச்சு அந்த அக்னியு தொப்பியை வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு அது பெரிய ஆத்திரம், ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமான காரணமாக கருதப்படுதுங்க.
ஓகேங்களா? இப்போ அந்த அக்னியு தொப்பி தான் வந்து முக்கிய காரணம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கூட பாளையக்காரர்கள் இது எல்லாமே கடும் கோவத்தில் இருந்தாலும் உடனடி காரணம் அப்படின்னா அந்த அக்னியு தொப்பி, அக்னியு தலைப்பாகை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நினச்சி பாருங்கள், ஒரு கூலிங் கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ரைட்டு. ஏற்கனவே வந்து அவங்க ஹாட்டான பிளேஸில் அந்த விலங்கு தோலினாலான இதையெல்லாம் வச்சுட்டு எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் வந்து உடனடி காரணமாக சொல்லப்படுது. ஓகே, இப்போ சிப்பாய்களோட சீருடையில் வந்து முன்பக்கம் சிலுவை, அது ஒரு, அதாவது இந்த அக்னியு தொப்பி வந்து சொன்ன இல்லைங்களா, அந்த குஞ்சம் ரிப்பன் அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக அவங்க இதுதான் அக்னியு தொப்பி, இப்படி தான் இருக்கும், விலங்கு தொழிலினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த அக்னியு தொப்பி. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீருடையில், அந்த சிப்பாய்களோட சீருடையில் முன்பக்கம் வந்து சிலுவை, பத்தாவதுக்கு சிலுவை முன்னாடி வேற. அப்போ அப்படியெல்லாம் எல்லாத்தையும் வச்சு, ஒரே நிமிஷம் ஏதோ சவுண்ட் கேட்குது. ஓகே கவனிங்க, சிப்பாய்களோட சீருடையில் அந்த அக்னியின் தொப்பியா, அதில் முன்னாடி வேற சீருடையில் வேற முன்னாடி சிலுவை. அப்போ மீசையெல்லாம் எடுத்துடணும், அந்த சாதிலாம் சமய இதெல்லாம் வந்து எதுவும் நெற்றியிலெல்லாம் விடக்கூடாது, கடுக்கன்லாம் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பான உத்தரவு வந்து ரொம்ப இந்து முஸ்லீம் சமய வழக்கங்களை ரொம்ப மீறுற மாதிரி இருந்துச்சு. இந்து முஸ்லீம் சமய வழக்கங்களை ரொம்ப மீறுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து இப்போ கோட்டைக்குள்ளே வேலை செய்கிறாங்க, இராணுவ பணியில் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ வெளியில் அவங்க ஆளுகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போகும்போது மற்றவங்களாம் வந்து என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் இது கேலி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது மிகுந்த மன வருத்தம் அளித்தது. அந்த மாதிரி இந்து முஸ்லீம் சமய வழக்கங்களையெல்லாம் மீறுற மாதிரி இருந்துச்சு. முதல் எதிர்ப்பு எப்போ பார்க்கலாங்களா? பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கில் இது வரைக்கும் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. 1806 மே மாதம் 6ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா 1806, இதே 6 அப்படியே இருக்கும் பாருங்க. 1806 மே 6. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது படை பிரிவை சேர்ந்த 29 சிப்பாய்கள் என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் இந்த அக்னிய தொப்பியை வந்து அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து படை முகாமோட தளபதி கவர்னர் பான்கோட்டுக்கு வந்து தெரிய வருது. முதல் எதிர்ப்பு எப்போ? 1806 மே 6ஆம் தேதி. என்ன, 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது பிரிவு, 2வது படைப்பிரிவு 29 சிப்பாய்கள் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் இந்த அக்னி தொப்பியை அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியுது? படை முகாமின் தளபதி கவர்னர் பான்கோர்ட்டுக்கு தெரியுது. அப்போ பான்கோர்ட் என்ன ஆர்டர் போடுறாருன்னு பாருங்கள். அக்னியு தொப்பி அணிய மறுத்த கிளர்ச்சியாளர்களை உடனிருந்து கவனி அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் குதிரைப்படைக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அது இல்லாமல் என்ன பண்ணிடுறாருன்னா, 4வது ரெஜிமெண்ட்டின் 2வது படை இந்த போட மாட்டோம் அக்னிய தொப்பின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு பதிலாக வாலஜாபாத்திலிருந்து 23ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவை கொண்டுட்டு வந்து 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது படைக்கு பதிலாக பொறுப்பை கொடுத்துட்றாரு. அப்போ அந்த 4வது ரெஜிமெண்ட்டின் 2வது படை என்ன பண்ணார்? பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு. அக்னியும் அணிய மறுத்த சிப்பாய்கள் படைத்துறை முறை மன்றத்துக்கு முன்னாடி வந்து விசாரணை பண்ணி மேக்சிமம் அங்கே எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க. 29 பேரா? 29 சிப்பாய்களில் 27 பேர் வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, நான் அக்னி தொப்பியை அணிய மாட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து என்ன ஆகுது, அதில் யார் அந்த 2 பேர்னா ஒரு இந்து ஒரு முஸ்லீம். அப்போ அவங்களுக்கு வந்து 900 சவுக்கடி தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? முதல் எதிர்ப்பு எப்போ? 1806 மே 6ஆம் தேதி. யார் எதிர்த்தது? அந்த சிப்பாய்கள் படையில், இராணுவ படையில் 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது
படைப்பிரிவை சேர்ந்த 29 சிப்பாய்கள் நாங்கள் அக்னிய தொப்பியை அணிய மாட்டோம் என மறுப்பு தெரிவித்தனர். இந்த பிரச்சனை படை முகாமின் தளபதி கர்னல் பான்கோர்ட்டுக்கு, கவர்னர் பான்கோர்ட் இல்லை, இது வந்து கர்னல் பான்கோர்ட் தளபதி, அவர் வந்து படை முகாமின் தளபதி, அவர் வந்து கவர்னர். அந்த இதுதான் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கர்னல் பான்கோர்ட். ஆக்சுவலாக வந்து இவர் கவர்னர். அப்போ படை முகாமின் தளபதி அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த போஸ்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனை வந்து படை முகாமின் தளபதி அந்த கவர்னர் அந்த கர்னல் பான்கோர்ட்டுக்கு வந்து தெரிய வருது. அப்போ பான்கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா, அக்னியை தொப்பி அணிய மறுத்தவங்களையெல்லாம் கூட இருந்து கவனி, என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் குதிரைப்படைக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது படைப்பிரிவுக்கு பதிலாக வாலஜாபாத், வேலூருக்கு பக்கத்தில் இருந்த வாலஜாபாத்தில் இருந்து 23ஆம் ரெஜிமெண்ட்டோட 2ஆம் படைப்பிரிவை வரவழைச்சு, இந்தாங்க அவங்களுக்கு பதிலாக நீங்கள் போஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அந்த 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது பிரிவுக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த படைத்துறை முறை மன்றம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி விசாரணை பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த 27 பேர் வந்து சரி ஓகே சாரி நாங்கள் அணிய மறுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. அந்த 2 பேர், ஒரு முஸ்லீம் ஒரு இந்து, யார் யாருன்னு சொல்லலை, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து, 2 பேர் வந்து இல்லை நாங்கள் அக்னி தொப்பியை அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன கிடைக்குது அவங்களுக்கு தண்டனை, 900 சவுக்கடி. பா, ஒரு குச்சி எடுத்து ஒரு சீப்பில் அடித்தாலே நமக்கு வலிக்குதுங்க. 900 சவுக்கடின்னா நினச்சி பாருங்கள். இதுதாங்க முதல் எதிர்ப்பு. அப்போது இந்த ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவருக்கு வந்து தகவல் போகுது. அவர் வந்து என்ன நினச்சிட்றாரு, அந்த அக்னிய தொப்பி அந்த புதிய தலைப்பாகை தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பலை. அவர் என்ன நம்புறாரு, புதிய தலைப்பாகையை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே பெரிய அளவில் இல்லை என நம்பினார். அதாவது இப்போ ஏன்னா 29 பேர் வந்து நாங்கள் அணிய மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ 27 பேர் ஓகே நாங்கள் சொன்னது தப்பு, நாங்கள் அக்னி தொப்பியை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க. அந்த 2 பேர் தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படிங்கும்போது அவர் வந்து ஆளுநர் வில்லியம் பெண்டிங் என்ன முடிவு பண்ணிடுறாரு, என்ன நம்பிடுறாரு, அக்னிய தொப்பியை புதிய தலைப்பாகையை அணியற விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து வீரர்கள்கிட்ட கிடையாது. விருப்பம் இல்லை, அந்த தொப்பி அணிய விருப்பம் இல்லைங்கிறது பெரிய அளவில் வீரர்கள்கிட்ட கிடையாது. அப்படின்னா நம்ம எதிர்த்தவங்களாம் வந்து ஓகே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்னு அவர் நம்பிட்டார். யார், ஆளுநர் வில்லியம் பெண்டிங். ஓகே, அடுத்தது என்ன நடக்குது, 1806 ஜூலை 9 அன்னைக்கு ஒரு சடனாக ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து ஒரு எதிர்பாராமல் நடந்ததா இல்லை பிளான் பண்ணி நடந்ததான்னு தெரியல. 1806 ஜூலை 9 ஆக்சுவலாக கிளர்ச்சி என்னைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த அக்னி தொப்பி அணிய மறுத்தவங்க சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து, சிப்பாய்கள் ஆகட்டும், இன்னும் யார் யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள், அதில் யார் யாருன்னு சொல்கிறேன் ஒரு நிமிஷம், இந்த டாபிக் பார்த்துட்டு போய்க்கலாம். 1806 ஜூலை 9 வந்து இரவில் பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையும் செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அன்றைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி தனக்கு பதிலாக அன்று வந்து ஜமீதார் ஷேக் காசிம் என்ற இந்திய துணை இராணுவ அதிகாரியை வந்து அனுப்பியிருக்காரு. என்னைக்கு இது வந்து கலவரம் நடந்ததுனால இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 1806 ஜூலை 9 ஜூலை 10 கலவரம் நடந்துச்சு. ஆக்சுவலாக பிளான் வந்து ஜூலை 10 வந்து கலவரம் பண்ணலான்னு பிளான் இல்லை. அவங்க 1806 ஜூலை 13 அன்னைக்கு தான் வந்து கிளர்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம திப்புவோட மகன் பதே ஹைதர் வந்து ஏற்பாடு, அப்புறம் மறுபடியும் பாளையக்காரர்கள்லாம் வந்து இதானாங்க இல்லைங்களா, அவங்க இந்த குறுநில மன்னர்கள் ப்ளஸ் ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த சிப்பாய்களோட குடும்பம், அந்த
வறுமை, அந்த விவசாய பேக்ரவுண்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூலை 13ஆம் தேதி தான் வந்து நம்ம கிளர்ச்சி பண்ணலாம், அந்த அக்னியூ தொப்பி ரீசனு எல்லாமே வந்து ஜூலை 13 தான் கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆயிடுது, ஒரு இடையில ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆக்சுவலாக எப்போவுமே வந்து அந்த ஆங்கிலேய படைப்பிரிவை சேர்ந்த அந்த அதிகாரி தான் வந்து ஒருத்தர் தான் நைட்டு இரவு காவலுக்கு இருப்பாங்க கோட்டையில். அன்னைக்குங்க 1806 ஜூலை 9ஆம் தேதி அன்னைக்கு திடீர்னு இரவில் பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையும் செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன நடந்திருக்குதுன்னா, அன்றைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி தனக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாரு, ஒரு இந்திய இராணுவ அதிகாரியான ஜமேதார் ஷேக் காசிம் அப்படிங்கிறவர் வந்து இந்திய துணை இராணுவ அதிகாரி, அவர் வந்து சரி இன்னைக்கு நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வேலூர் கோட்டையில் வந்து இரவு காவலில் ஆங்கிலேய அதிகாரி தான் ஒருத்தர் இருப்பார். ஆனால் அன்னைக்குங்க அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, எனக்கு பதிலாக இன்றைக்கி நீ பாரு, ஜமேதார் ஷேக் காசிமை வந்து எனக்கு பதிலாக இன்றைக்கி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஜமேதார் ஷேக் காசிம் யார், இந்திய துணை இராணுவ அதிகாரி, இவரை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அப்போதான் ஓகே நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷனில் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் புரட்சிக்கான முக்கிய காரணமே வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி முதன்மை குற்றவாளியாக கருதப்படுறாரு ஜமேதார் ஷேக் காசிம். ஓகேங்களா, ஜமேதார் ஷேக் காசிம் வந்து முதன்மை குற்றவாளியாக கருதப்படுறாரு. அதுக்கப்புறமா அது ஒரு பாயிண்ட்டாக இல்லை, அது வந்து ஒரு விஷயம் அவ்வளோதான். ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஜூலை 13, பட் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஆங்கிலேய அதிகாரி வந்து இன்னைக்கு எனக்கு பதிலாக இன்னைக்கு டியூட்டி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய துணை இராணுவ அதிகாரியான ஜமேதார் ஷேக் காசிம் கிட்ட ஒப்படைக்கிறாரு. உடனே வந்து என்ன நினச்சிட்றாங்க எல்லாரும், ஓகே இனிமேல் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து போய் பயிற்சி ஈடுபடும் படைப்பிரிவுகள்லாம் இருப்பாங்க பாருங்கள். அந்த அடுத்த நாள் காலையில் ஜூலை 10ஆம் தேதி தானே அடுத்த நாள் காலையில், அன்னைக்கு வந்து பயிற்சியில் போய் உள்ளே கோட்டைக்குள்ளே பயிற்சியில் ஈடுபடுறதுக்காக ஒரு படைப்பிரிவு தலைவர்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள். அவங்களையெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, இந்திய படைப்பிரிவை சேர்ந்தவங்களை எல்லாத்தையும் வந்து நைட்டே வந்து கோட்டைக்குள்ளே வந்து தூங்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துட்றாரு ஜமேதார் ஷேக் காசிம். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஜமேதார் ஷேக் காசிம் அப்படிங்கிறவர் இந்திய துணை இராணுவ அதிகாரி. அவர் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் அந்த ஜூலை 10ஆம் தேதி உள்ளே வந்து பயிற்சி எடுக்கிறவங்களாம் இருப்பாங்களா கோட்டைக்குள்ளே, அவங்களாம் நீங்கள் நைட்டே வந்து இங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பயிற்சி எடுங்கன்னு ஒரு பிளான் பண்ணி அவர் நைட்டே வந்து கோட்டைக்குள்ளே தூங்க அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ துணை இராணுவ அதிகாரி ஜூலை 10 வர வேண்டிய கோட்டை பாதுகாவலர்கள் பெரும்பாலும் தனது ஆதரவாளர்களையே தேர்ந்தெடுத்தார். இப்போ துணை இராணுவ அதிகாரினா அவர் தாங்க பொறுப்பு. ஓகேங்களா, முக்கிய பொறுப்புன்னு சொல்கிறத விட ரொம்ப முக்கியமான பொறுப்பு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அவர் துணை இராணுவ அதிகாரியாக இருக்கிற ஜமேதார் ஷேக் காசிம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஃபேவரான அவருக்கு ஆதரவாளர்களை உள்ளே கொண்டுட்டு வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஜூலை 10ஆம் தேதி காலையில் வரக்கூடிய அந்த படைப்பிரிவு பயிற்சியாளர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஜூலை 9ஆம் தேதி நைட்டே உள்ளே வந்து தூங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி துணை இராணுவ அதிகாரியாக இருக்கிறதுனால அவருக்கு தான் முக்கிய பொறுப்பு. அப்போ கோட்டை பாதுகாவலர்கள் எல்லாத்தையுமே வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நியமிக்கிறாரு ஜூலை 10ஆம் தேதி பாதுகாவலர்கள் எல்லாத்தையுமே. அப்போ ஆக்சுவலாக ஜூலை 10ஆம் தேதி மக்கள் அப்படிங்கும்போது ஜூலை 10ஆம் தேதி வீதியில் வந்து ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணதா ஒரு கருத்து நிலவுது. அது பெரிய அளவில் இது பண்ணலை, இருந்தாலும் வெளியில் பாதுகாவலில் இருந்தவங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி ஆயிடுது. அடுத்தது என்ன நடக்குது, அவர் வந்து பாதுகாவலர்கள் எல்லாத்தையும் அவருடைய ஆதரவாளர்களை கொண்டுட்டு வந்து உள்ளே வைக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இதில் ஏற்கனவே வந்து நம்ம திப்புவின் மகன் பதே ஹைதர் அவர் வந்து ரொம்ப
மூத்த மகன் தான் பதேகைதர். அவரை தான் வந்து திப்புவின் மூத்த மகன் பதேகையரை தான் வந்து உள்ளே சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க வேலூர் கோட்டைக்குள்ளே. அப்போ திப்புவின் இன்னொரு மகன் ஜமாலுதீன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசியமாக ஒரு கடிதம் எல்லாம் சொல்லி பாளையக்காரர்கள் இல்லை மற்ற ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்கிட்டவுமே வந்து ஒரு ரகசிய உரை சொல்லி வச்சுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அதிகாரிகள்கிட்டவும் வேலூர் கோட்டையில் இருக்க இந்திய அதிகாரிகள் அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாத்துக்கிட்டவுமே வந்து நீங்கள் ஒரு 8 நாள் மட்டும் கோட்டையை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க, கோட்டையை ஃபுல்லாக. நான் அதுக்குள்ளே 10,000 ஆதரவாளர்களை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து வந்துடுறேன். ஓகேங்களா? யார் யார்கிட்டவெல்லாம் வந்து திப்புவின் மகன் ஜமாலுதீன் வந்து இந்த மாதிரி ரகசிய உரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறுநில மன்னர்கள் கிட்டவெல்லாம் உரிமை பறிக்கப்பட்டு அவங்களாம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட ரெடியாக இருப்பாங்க பாருங்கள், அவங்க அந்த பாளையக்காரர்கள், உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்கள், திப்புவின் பணியாளர்களாக இருந்த அதிகாரிகள், ஏற்கனவே திப்பு சுல்தானோட பணியாளர்களாக இருந்த அதிகாரிகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்க எல்லாமே வந்து அந்த அதிகாரிகள் எல்லாமே முன்னாள் அமைச்சர் பூர்ணையாவோட தொடர்பில் இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு ஜமாலுதீன். இப்போது இது எங்கே நடந்திருக்குது? ஆக்சுவலாக வந்து வேலூர் கோட்டைக்குள்ளே இந்த மாதிரி ஜூலை 9ஆம் தேதி நைட்டு ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜமேதார் ஷேக் காசிம், நான் தான் இன்றைக்கி இரவு பணியில் இருக்கிறேன், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கோட்டை பாதுகாப்புலேயும் சரி, அவருடைய உள்ளே கொண்டுட்டு வந்து வைக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் அவர் வந்து குறிக்கோளாக இருந்தார். அதே சமயத்தில் உடனே இந்த இதில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, நம்மளோட திப்புவின் மகன் ஜமாலுதீன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பதேகைதர் வேறு உள்ளே இருக்கிறதுனால அப்போ எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாரு. நீங்கள் ஒரு 8 நாள் மட்டும் கோட்டையை கண்ட்ரோலில் வச்சுருங்க, அதுக்குள்ளே வந்து நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஒரு 10,000 பேர்த்த கொண்டுட்டு வந்து இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் திப்புவின் மகன் ஜமாலுதீன் வந்து சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அப்போ பாளையக்காரர்கள், உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்கள், திப்புவின் பணியாளர்களாக இருந்த அதிகாரிகள், அவங்க கூட வந்து முன்னாள் அமைச்சர் பூர்ணையா வந்து தொடர்பில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுறது யார் அப்படின்னா ஜமாலுதீன், திப்புவின் மகன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க, திப்பு சுல்தானுக்கு வந்து 12 பையன் 6 பொண்ணு. திப்பு சுல்தானோட வாரிசுகள் எத்தனை பேருன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்போ ஒரு மகனை உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் ஒரு மகன் வந்து வெளியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன், 10,000 பேர்த்த கொண்டுட்டு வந்து இறக்குறேன், நீங்கள் ஒரு 8 நாள் மட்டும் கோட்டையை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் கேட்பீங்க. அப்போ எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்புவின் வாரிசுகள் வந்து அப்புறம் சிலர் வந்து கோட்டையை சுற்றிலுமே அங்கேயே வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு. திப்புவின் வாரிசுகள் வந்து மொத்தம் 12 பசங்க 6 பொண்ணுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அதில் 12 இளவரசர்கள் ஒருத்தர் தான் யார்? ஜமாலுதீன். அந்த முதல் மகன், திப்புவின் மூத்த மகன் யார்? பதேகைதர். ஓகேங்களா? ஓகே. திப்புவின் மூத்த மகன் வந்து பதேகைதர், 12 இளவரசர்களில் ஒருவர் வந்து ஜமாலுதீன், அவர் தான் அந்த பிளான் பண்ணுறார். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சி வந்து வெடிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஜூலை 10ஆம் தேதி தாங்க இந்த கலவரம் நடக்குது. ஆக்சுவலாக ஜூலை 13 திட்டமிட்டிருந்தாலும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஜூலை 10ஆம் தேதியே இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா, இந்த டைம்லாம் ரொம்ப முக்கியம். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு. யார் ஸ்டார்ட் பண்ணது? யார் ஸ்டார்ட் பண்ணது? 1 மற்றும் 23ஆம் படை இந்திய சிப்பாய்கள் வந்து துப்பாக்கி முழக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. துப்பாக்கி முழக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு மீன்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க கலவரத்தை. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு. யார்? 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய் வீரர்கள், இந்திய வீரர்கள் வந்து துப்பாக்கி முழக்கத்தோட கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போது கோட்டை வந்து ரொம்ப பெரிய ஏரியா, அதில் எங்கே என்ன நடக்குதுன்னு அடுத்த இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அடுத்த கோட்டையில் இன்னொரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த புரட்சி ஸ்டார்ட் ஆனவுடனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1ஆம் மற்றும் இது ரொம்ப முக்கியங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் தான் வந்து புரட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் பலி யார்? புரட்சியை துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பலி? முதல் பலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோர்ட். இவர் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி காமிக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள், அந்த 4வது ரெஜிமெண்ட்டோட 2வது படைப்பிரிவை சேர்ந்த 29 சிப்பாய்கள் அக்னி தொப்பி அணிய மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உடனே வந்து அணிய மறுத்த கிளர்ச்சியாளர்களை வந்து உடனிருந்து கவனின்னு சொல்லி 19வது குதிரைப்படைக்கு உத்தரவிடுவார். அப்புறம் 4வது ரெஜிமெண்ட்டின் 2வது படைக்கு பதிலாக வாலஜாபாத்தில் இருந்து 23வது ரெஜிமெண்ட்டோட 2வது பிரிவை கொண்டுட்டு வந்து பொறுப்பில் ஒப்படைப்பார். அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பாருங்கள். அப்போ அக்னி தொப்பி அணியை மறுத்தியா, அப்போ வந்து உனக்கு வந்து கடைசியில் எல்லாம் மன்னிப்பு கேட்டவங்க போக மீதி இருக்கிறவங்களுக்கு 900 சவுக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணினார் பாருங்க. ஞாபகம் வருதுங்களா? அப்போ கர்னல் பான்கோர்ட் படைமுகாமின் தளபதி, அவர் தாங்க முதல் பலி. லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ படைமுகாமின் தளபதியாக இருந்த கர்னல் பான்கோர்ட் ஏற்கனவே நம்மக்கிட்ட முதல் எதிர்ப்பு, அதாவது அக்னி தொப்பி அணிய மாட்டோம் சொல்லி 29 சிப்பாய்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? 1806 மே 6ஆம் தேதி. அப்போ மே 6ஆம் தேதி வந்து 29 பேர் நாங்கள் அக்னி தொப்பி அணிய மறுப்பு தெரிவிக்கும் போது அதில் வந்து எதிர்ப்பாக வந்து செயல்பட்டார்ல, உடனே அவங்களுக்கு பனிஷ் பண்ணார்ல, அவர் தான் வந்து கர்னல் பான்கோர்ட். அவர் தான் வேலூர் கழகத்தில் முதல் பலியானவர். ஓகேங்களா? இனி அவர் மறப்பீங்களா? 2 இடத்துல அவர் வர்றாரு. ஓகே பாருங்க. முதல் பலி ஸ்டார்ட் பண்ணது நல்லா தெரிஞ்சுக்கும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, கடகடன் நான் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டாக நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து பொறுமையாக திரும்ப திரும்ப சொல்கிறேன். மற்ற கிளாஸ் நான் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இதில் நேம்ஸு எந்த படை எந்த இதுங்கிறதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் தான் வந்து துப்பாக்கி முழக்கத்தோடு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடறாங்க. முழக்கத்தோடு இல்லை, சுட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முதல் பலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கோட்டை காவற்படையில் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோர்ட். நீங்கள் நினைக்கலாம், ஏற்கனவே காவல் படைக்கு தானே ஒருத்தர் ஆங்கிலேயர் இருந்தவர், அதுக்கு பதிலாக தானே ஜமேதார். அதெல்லாம் வந்து கோட்டை காவற்படைனா காவற்படையிலேயே வந்து பல மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் இப்போ நம்ம ஏற்கனவே படித்த பாருங்க, 1500 சிப்பாய்கள், அப்புறம் 376 இந்திய ஆங்கிலேய படை வீரர்கள்லாம் அங்கே வந்து எனி டைம் வந்து கோட்டை காவலில் இருக்காங்கும்போது அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ முதல் பலி கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோர்ட். இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய் வீரர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் முதல் பலி கோட்டை காவற்படை உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பான்கோர்ட். இது யாருன்னா கேட்க மாட்டாங்க. கோட்டை காவற்படை உயர் பொறுப்பு கர்னல் பான்கோர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பலி கர்னல் பான்கோர்ட்டுங்க. இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் இருங்க. 2வது பலி யார்? 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மெக்காரஸ். இப்போ 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்து இந்திய சிப்பாய்கள் தான் வந்து இந்த கலவரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 23ஆம் படைப்பிரிவுலேயே இந்திய சிப்பாய்களும் இருப்பாங்க, ஆங்கிலேயர்களும் இருப்பாங்க. அந்த 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர்களில் ஒரு ஆங்கிலேயரான கர்னல் மெக்காரஸ் அப்படிங்கிறவர் தான் 2வது பலி. அதுக்கப்புறமா வந்து வேலூர் கோட்டையில் முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளிகிட்ட இருந்து ஒரு நியூஸு. வேலூர் கோட்டையில் முதன்மை பாதுகாப்பு தளம் அப்படிங்கிற முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளிகிட்ட இருந்து ஒரு நியூஸ் வருது. படை வீரர் குடியிருப்பிலிருந்து ஏதோ துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது என செய்தி. யார்கிட்ட? கார்பரல் ஃபியோஸுக்கு ஒரு செய்தி வந்து வருது. யார்கிட்ட இருந்து? முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலாளிகிட்ட இருந்து படைவீரர் குடியிருப்புக்கு அருகே ஏதோ துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லி கார்பரல் ஃபியோஸுக்கு.
அப்போ பாருங்கள், எந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கூட பெரிய அளவில் கேட்காத அளவுக்கு இருந்திருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து இப்போ இதுக்கு வேணால் ஷார்ட்கட் சொல்லிட்டு போகவா? 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் பலி வந்து கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த பேன்கோட், கர்னல் பேன்கோட். அதாவது ஃபஸ்ட்டு பலி பேண்ட் போட்டுட்டு வந்தவர் ஃபஸ்ட்டு பலிங்க, 2வது பலி வந்து மீசை வச்சுட்டு வந்தவர் 2வது பலிங்க. அப்படி தாங்க நான்லாம் ஷார்ட்கட் வச்சு படித்தேன். அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுமே இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. மீகாரஸ் எப்படி மீசைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மீ அப்படின்னு ஃபஸ்ட்டு லெட்டர் வருதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பலி வந்து பேண்ட்டு போட்டு வந்தவர், 2வது பலி வந்து மீசை வச்சுட்டு வந்தவர் அப்படின்னு நானும் நினச்சிட்டேன். கர்னல் மீகாரஸ். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அந்த கார்பரல் ஃபியோசிக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபியோசி வந்து உடனே பதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய்கள் என்ன பண்ணிடுறாங்க, பாதுகாவலர் அப்புறம் வந்து படை வீரர் குடியிருப்பு எல்லா இடத்துலையும் அடுத்த டைமில் தாக்குதல் நடத்திடுறாங்க. அந்த ஃபியோசி கூட காயமாயிடுச்சு. கார்பரல் ஃபியோசிக்கு தான் நியூஸ் வருது, ஏதோ துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த பாதுகாவலர் வந்து நியூஸ் கொடுக்குறாரு. ஓகே, நம்ம அலர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபியோசி வந்து பதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சிப்பாய்கள் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே இருந்த பாதுகாவலர் படை வீரர் குடியிருப்பு எல்லாத்துக்கும் அத்த டைமில் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஃபியோசி காயமாயிருச்சு. அந்த ஐரோப்பிய குடியிருப்புகளில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேலூர் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரொம்ப வெயிலான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐரோப்பிய குடியிருப்புகள் எல்லாம் அங்கே இருப்பாங்க பாருங்கள். அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு ரொம்ப வெக்கா இருக்கிறதுனால கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. கதவு சாத்தியிருக்கும், ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அது ஒரு சேஃபற்ற ஒரு ஜன்னல்லாம் திறந்து வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுகளுக்கு சுடுறதுக்கு நல்லா வசதியாக போயிடுதாச்சு. ஜன்னல் வழியாக சுட்டுருக்குறாங்க, துப்பாக்கியில் தீ வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஆளுக வந்து கலவரம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஐரோப்பிய குடியிருப்புகள்லாம் அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, ஐரோப்பிய குடியிருப்புகளில் இருந்து அந்த கோட்டை இதில் வந்து ஐரோப்பிய குடியிருப்புலேருந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஜன்னல் அந்த வெக்கையாக இருக்கிறனால ஜன்னல் திறந்து வச்சு தூங்கியிருக்காங்க. அப்போ மே மாதம் தான் இது வந்து எப்போ நடக்குது, ஜூலை நடக்குது. ஜூலையிலலாம் ரொம்ப வெயிலாக இருக்கும். அப்போ காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சு, அப்போ அந்த கோட்டையில் நான் போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாறைக்கல், பெரிய பெரிய கல்லையெல்லாம் அப்படியே நட்டமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படியே அவ்வளோ கட்டுமானப்படி அவ்வளவு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஒரு கேப் வராது, ஒரு காற்று இருக்காது. ஒரு ஜன்னலையுமே ஓப்பன் பண்ணினா காற்று வரும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஃபேனாக இருந்திருக்க போகுது இல்லை. அப்போ வந்து இருந்துச்சோ என்னமோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஜன்னலில் காற்று வரட்டும் நீக்கி வச்சுருந்ததுக்காக அவங்க வந்து ஜன்னல் வழியாக சுட்டுறாங்க, தீ வச்சிட்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம இந்திய படை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அது மட்டும் பண்ணாங்களா, நம்ம ஆளுக என்ன பண்ணிட்டாங்க, இந்திய சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த குடியிருப்புகளுக்குள்ளே இருந்து யாராவது வெளியில் வந்தாங்கன்னா வெளியில் வர சுட்டுத்தள்ளு, உள்ளே இருக்கிறவங்களும் சுட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஆட்களையெல்லாம் நியமிச்சிட்டாங்க. நீ வந்து வெளியில் யாரையும் விட்டுறாத, ஐரோப்பிய குடியிருப்புகள்லேருந்து இது தப்பி தவிர ஏதாவது 1-2 உள்ளேருந்து வெளியில் வந்தாங்கன்னா வர நீ சுட்டுட்டு. ஏன்னா இவங்க வெளியில் போனால் மற்ற பக்கமும் வந்து நியூஸ் சொல்லிடுவாங்க, அதனால இங்கேயே வந்து வெளியில் வர சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களையெல்லாம் நியமிச்சிருக்காங்க. அப்போ அந்த 1வது ரெஜிமெண்ட்டோட ஒரு பிரிவு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து வெடிமருந்துகளும் துப்பாக்கியெல்லாம் வந்து ஆங்கிலேய அந்த கம்பெனி வந்து இராணுவம் வந்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா 1வது ரெஜிமெண்ட் அது வந்து இந்திய இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா நம்மாளுக சொல்ல போன அதான் நம்மாளுக வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கேயே வேலை பார்க்குறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் 1வது ரெஜிமெண்ட்டு இருக்கிற நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெடிமருந்து அந்த துப்பாக்கி வைக்கும் துப்பாக்கி வெடிமருந்து அதெல்லாம் இருந்துச்சுன்னா தானே அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடிமருந்து அந்த துப்பாக்கி ரவைகள்
எல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த கிடங்க வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த இதுலேயே அந்த இன்னொரு பிரிவு என்ன பண்ணுறாங்க, 1வது ரெஜிமெண்ட்டோட ஒரு பிரிவு இந்த வெடிமருந்து துப்பாக்கி ரவைகள் அதையெல்லாம் இருக்கிற இடத்த அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பிரிவு என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து அந்த ஐரோப்பிய குடியிருப்புகள்லேருந்து வெளியில் வரவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தராக சுட்டு தள்ளுறது. அதில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இந்த 1வது ரெஜிமெண்ட்டுக்கு இதான் வேலை. ஓகே, அடுத்தது நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஒழுங்குமுறை நடத்துனர்கள் இறந்துருக்காங்க. அது வந்து எத்தனை பேர்னு கரெக்டாக ஐடென்டிஃபையாக சொல்லலை. ஏராளமான ஒழுங்குமுறை நடத்துனர்கள் இறந்துருக்காங்க. அவங்க கூட 13 அதிகாரிகள், இராணுவ குடியிருப்பில் வந்து 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறப்பு, 91 பேர் காயம். தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அந்த 82 பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஒழுங்குமுறை நடத்துனர்கள் ஏராளமானோர் இறந்துருக்காங்க. அது இல்லாமல் 13 அதிகாரிகள் இறந்துருக்காங்க. இராணுவ குடியிருப்பில் கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு 82 பேர் இறந்துருக்காங்க, 91 பேர் காயமாயிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதெல்லாம் கோட்டைக்குள்ளே இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு கோட்டைக்குள்ளேயே வந்து அதான் நான் சொல்ல பாருங்க, அது வந்து பெரிய ஏரியா. எங்கே என்ன நடக்குதுங்கிறது அடுத்த பகுதிக்கு தெரியறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் கொடுத்துக்கிட்டா தான் தெரியும். அப்போ உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கோட்டைக்கு வெளியில் பல்லக்கில் வந்து போயிட்டு இருந்துருக்கிறாரு. அப்போ வந்து துப்பாக்கி சத்தம் கேட்டப்ப இறங்கி போய் பார்த்துருக்காரு. அப்போ வந்து குண்டுபட்டு இறந்துடுறாரு. நம்ம ஆல்ரெடி என்னென்ன படித்தோம், முதல் பலி கர்னல் பான்கோர்ட், 2வது பலி வந்து கர்னல் மிகாரஸ், 3வது அந்த ஃபியோஸ் வந்து கார்பரல் ஃபியோஸா, ஒரு நிமிஷங்க, கார்பரல் ஃபியோசி அவர் வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு போய் பார்த்துருக்காரு. அவர் காயம் அடைஞ்சிருக்காரு, இறக்கலை. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து இடையில ஐரோப்பிய குடியிருப்புகளில் வந்து உடனே அந்த டைமுக்குள்ளேயே வந்து அங்கே அடுத்த டைமில் வந்து பாதுகாவலர் படைவீரர் குடியிருப்புக்கு எல்லாத்துக்கும் அடுத்த டைமில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் ஐரோப்பிய குடியிருப்புகளில் வந்து ஜன்னல் வழியாக சூடு தீ வச்சு எல்லாமே நடந்திருக்குது. அந்த கலவரங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா 1வது ரெஜிமெண்ட்டில் ஒரு பிரிவு வந்து வெளியில் வர சுட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு பிரிவு வந்து வெடிமருந்து துப்பாக்கி வைக்கிற இடத்துக்கெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச உடனேயே வந்து ஒழுங்குமுறை நடத்துனர்கள் ஏராளமானோர், 13 அதிகாரிகள், 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் எல்லாமே இறந்துடுறாங்க, 91 பேர் காயம். இந்த விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிடுதுங்க. முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வந்து வெளியில் இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது பட்டுன்னு சுட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ இந்த சத்தம் வந்து வெளியில் கேட்டுருது. யாரு கேட்குது? அந்த உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படை, அந்த உள்ளூரில் இருக்கிற வீரர்கள் மட்டும் வச்சு, உள்ளூரில் இருக்க வீரர்களை மட்டும் வச்சு 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கோட்டைக்கு வெளியில் பல்லக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. என்ன துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் எட்டி பார்த்துருக்காரு. போட்டு தள்ளிட்டாங்க. குண்டுபட்டு இறந்துடுறாரு அவர். இப்போ இவருக்கு ஷார்ட்கட் நான் சொல்லிட்டேங்களா? நான் சொல்லதா ஷார்ட்கட்டு அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். அவர் வந்து இப்போ மேஜர் ஆம்ஸ்ட்ராங்னா அவர் வந்து உள்ளூர் வீரர்கள் அடங்கிய, இப்போ உள்ளூரில் லோக்கலில் இருக்கிறவங்களையெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங். உள்ளூர்காரங்களையெல்லாம் சமாளிக்கிறது பெரிய கஷ்டங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான் சமாளிக்கணுங்க. 16ஆம் காலாட்படை, ஒரு 2 காலை வச்சுக்கிட்டே நம்ம படுறப்பாடு பெரிய படம் இருக்குது. 16 கால் அப்படிங்காம வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற படைக்கு வந்து அவர் ஸ்ட்ராங்கானவர் தான் இருக்கணும். அப்போ 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு என்னடா மொக்கையாக இருக்குன்னு நினைப்பீங்க. எக்ஸாமுங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து என்ன பண்ணிடுற, ரொம்ப அவர் தான் ஸ்ட்ராங்னு நினச்சி உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையை சேர்ந்ததுக்கு வந்து அவர் தான் தலைவராக இருந்திருக்காரு. அவர் வந்து பல்லக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் பல்லக்கில் ஏறி போகிறாரு பாருங்க. நடந்தே போகலாமல்ல. பல்லக்கில் போயிட்டு இருக்கும்போது இறங்கி போய் என்னடா குண்டு சத்தம் கேட்குதுன்னு பார்க்கும்போது அவர் வந்து குண்டுபட்டு இறந்துடுறாரு. அடுத்தது 1 மணி நேரத்துக்குள்ளே 12 அதிகாரிகள் டப்பன்னு இறப்பு.
சுட்டு தள்ளிடுறாங்க நம்ம ஆளுக. அதில் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்த லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாப்காமும் இறப்பு. பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்த லெஃப்டினன்ட் எல்லி லெஃப்டினன்ட் பாப்காமும் அந்த குண்டுபட்டு இறந்துடுறாங்க. இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பிரிட்டிஷ் மன்னரோட லெஃப்டினன்ட் எல்லி லெஃப்டினன்ட் பாப்காம் அப்படிங்கிற அதிகாரிகளும் குண்டுபட்டு அந்த கூட்டத்தில் இறந்துடுறாங்க. இவங்க எப்படி இறந்தாங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து திப்புவோட மூத்த மகன் பதேகைதரை வந்து அங்கே தான் வந்து சிறை வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அங்கே வந்து அந்த பக்கமாக இருந்த அந்த ஏரியாக்களில் இருந்த பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவு அங்கேயும் பாதுகாவலராக வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இப்போ லெஃப்டினன்ட் எல்லி லெஃப்டினன்ட் பாப்காம் எல்லாமே இப்போ அவங்களையும் சிறை வச்சுருக்கிறதுனால, திப்புவின் மகன் அவங்கள சிறை வச்சுருக்கனால அப்போ அவங்களையும் அந்த பக்கமும் கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கும் அங்கேயும் ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி நியமிக்கப்பட்டிருந்தது தான் வந்து லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாப்காமும். அவங்களும் என்ன ஆயிடுறாங்க, இந்த கலவரத்தில் குண்டுபட்டு அவங்க இறந்துடுறாங்க. ஸோ உடனே சான்ஸ் கிடச்சிதுடான்னு இங்கே என்ன நடந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் திப்புவோட மூத்த மகன் பதேகைதரை உடனே வந்து புதிய மன்னராக பிரகடனம் செஞ்சு அப்போவே மைசூர் சுல்தானோட புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏற்கனவே கலவரம் நடந்துட்டு இருந்தோ ஒருத்தர் இறந்துட்டு வராங்க. 1 மணி நேரத்தில் 12 அதிகாரிகள் இறக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்த லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாப்காமும் இறந்துடுறாங்க. உடனே அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நம்ம திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதேகைதரை வந்து உடனே புதிய மன்னராக அறிவிப்பு செஞ்சு புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானோட கொடி என்ன கொடி, புலிக்கொடி, அதை தான் ஏற்றிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் புலிக்கொடியை வரைஞ்சிருக்கேன். இந்த புலிக்கொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். இடையில வந்து பச்சையாக வந்து கோடுகள் இருக்கும். இடையில வந்து சூரியனோட சின்னம் இருக்கும். இதுதான் வந்து திப்பு சுல்தானோட புலிக்கொடி. தெரியுதுங்களா? எப்படி இருக்கும் திப்பு சுல்தானோட புலிக்கொடி? ரெட் கலரில் இருக்கும், இடையில கோடுகள் இருக்கும், நடுவில் வந்து சூரிய சின்னம் இருக்கும். இதுதான் வந்து திப்பு சுல்தானோட புலிக்கொடி. இந்த புலிக்கொடியை வந்து கோட்டையின் உச்சியில் வந்து உடனே வந்து பதேகைதரை மன்னராக பிரகடனம் செஞ்சு கோட்டை உச்சியில் வந்து மைசூர் சுல்தானோட புலிக்கொடியை ஏற்றிடுறாங்க. அப்போது கோட்டைக்கு வெளியில் வந்து பணியில் இருந்த மேஜர் கூட்ஸ் அவர் வந்து கிளர்ச்சி பற்றி கேள்விப்பட்டு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, போக முடியல. அப்போ உடனே என்ன பண்ணிடுறாரு, கடிதம் எழுதுறாரு. இதுதான் பெரிய விஷயமே. இவர் கடிதம் எழுதினார் பாருங்க, அதுதான் மேஜர் கூட்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே ஆற்காடு குதிரைப்படை தலைவராக இருக்க கில்லெஸ்பின்னு சொல்லலாம், அவருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி அதை வந்து கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்போ என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு, வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் ஆற்காடு. மார்னிங் 6 o'clock போய் ரீச் ஆயிடுறாங்க. 2 மணிக்கு கலவரம் நடக்குது. 2 மணிக்கு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் 12 வீரர்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே இறக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குது. அப்போ இவருக்கு தகவல் கிடைச்ச உடனே கடிதம் எழுதி ஒரு கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட மேஜர் கூட்ஸுக்கு தகவல் கிடைக்கிது. மேஜர் கூட்ஸ் வந்து உள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, முடியல. உடனே வந்து மேஜர் கூட்ஸ் வந்து ஆற்காடு குதிரைப்படை தலைவர் கில்லெஸ்பிக்கு கடிதம் எழுதி அதை வந்து கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. வேலூர்லேருந்து ஆற்காடு வந்து 25 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு கடிதம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லெஸ்பிக்கு 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகிடுது. அப்போ கர்னல் கில்லெஸ்பி வந்து உடனே வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து என்ன பண்ணுவார், அடுத்த ஏற்பாடு பண்ணி போகணும் இல்லையா. அப்போ வந்து கர்னல் கில்லெஸ்பி அவருக்கு ஆற்காடு குதிரைப்படை தலைவர் கர்னல் கில்லெஸ்பி என்ன பண்ணுறாரு, உடனே வந்து வேலூர் போகிறாரு. வேலூர் போய் அவர் கூட கேப்டன் யங் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு டீமையும் ஒரு பிரிவையும், அப்புறம் லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸ் அப்படிங்கிறவரோட தலைமைக்கு துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு வலுவான பிரிவையும் அழைச்சிக்கிட்டு அவர் வந்து வேலூர் கோட்டைக்கு போகிறார்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் படித்தது வேறு. ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட்டாக படித்தா போதும். 1-2 அவுட் சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி வெளியில் படிச்சுட்ருப்போம் போன வருஷம் வரைக்கும். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஸ்கூல் புக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நமக்கு அவுட் சோர்ஸும் முக்கியம். அவுட் சோர்ஸ்னால் எது அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அந்த ஸ்டோரி பேஸ்டாக எல்லாமே வந்து எங்கே கிடைக்குதோ அதுதான் அவுட் சோர்ஸ். அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டாண்டர்ட் அவுட் சோர்ஸ் இருக்குது. அதை படிச்சிட்டிங்கன்னா என்எஃப். பத்தாததுக்கு 1-2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வெளியிலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி பேஸ்டாக நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் நமக்கு A to Z தெரியுது அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் வந்து பயப்படணும்? நீட்டாக எக்ஸாம் எழுதிடலாம், சூப்பராக எக்ஸாம் எழுதிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் வந்து ஒரு லெட்டர் எழுதி கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட மேஜர் கூட்ஸ் கொடுத்து விடுறாரு. அவருக்கு வந்து 6 o'clock வந்து கிடச்சிருது லெட்டர் கிடைச்ச உடனே கில்லஸ்பி என்ன பண்ணுறாரு? உடனே வந்து வேலூருக்கு போய் அங்கே கேப்டன் யங் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவை அழைச்சிக்கிட்டு கூடவே யாரையும் லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸ் தலைமைக்கு துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு வலுவான பிரிவையும் அழைச்சிக்கிட்டு வேலூர் கோட்டைக்கு போகிறார். ஓகே, கர்னல் கில்லஸ்பி யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போனார்? வேலூர் போய் அங்கே கேப்டன் யங் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவையும் அது கூடவே லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸ் அவரோட தலைமைப்படையில் துணை நிற்கும் லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸ் தலைமை பிரிவில் துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையை சேர்ந்த வலுவான பிரிவையும் அழைத்துக்கிட்டு போகிறார். இது தெரிஞ்சுக்கணும். கில்லஸ்பி வந்து வேலூர் போய் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு? கேப்டன் யங் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவையும் லெஃப்டினன்ட் வுட்ஹவுஸோட தலைமை பிரிவில் துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு வலுவான பிரிவையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு அவர் வேலூர் கோட்டைக்கு போகிறாரு. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ கேட்டு முடிக்கும் போதே இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கிளம்பலாம். அதுக்காக தான். ஓகே, இங்கேயும் உங்களை படிக்க வச்சு, ஏன்னா இதெல்லாம் அப்படி தான் படித்தாகணுங்க, பொறுமையாக தான் படித்தாகணும். இதெல்லாம் நேம்ஸு, அந்த பிரிவு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது என்ன? கர்னல் கில்லஸ்பி வந்து கர்னல் கென்னடியிடம் என்ன சொல்லிட்டு வர போகிறாரு? 10ஆவதுக்கு ஆற்காட்டிலேருந்து கிளம்பும்போது வேலூர் போய் கூட்டிகிட்டு போகிறவர் ஆற்காட்டில் இருக்கிற குதிரைப்படையில் மீதம் இருக்கிற வீரர்களையும் பின்னாடியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் கென்னடியிடம் சொல்லிட்டு ஆற்காடு படை முகாமை பாதுகாக்கவும் தன்னுடன் தொடர்பில் இருக்கும் தனிப்பிரிவை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா ஆற்காட்டில் இருந்து தான் கர்னல் கில்லஸ்பி வந்து இந்த கடிதம் வந்த உடனே வேலூர் கிளம்பி போய் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிருக்கிற டைமில் ஆற்காட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவார் கில்லஸ்பி? அதனால் அந்த கில்லஸ்பி என்ன பண்ணிடுறான்? என்ன மரியாதை எல்லாம் சொல்கிறீங்கன்னா அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தியிருக்கு அப்படிங்க. பாருங்கள், நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கில்லஸ்பி என்ன பண்ணிடுறாரு? ஆற்காட்டில் மீதி இருக்கிற ஆற்காடு படை முகாமை பாதுகாக்கிறதுக்கும் தன்னோட எந்நேரம் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு படைப்பிரிவை நியமிச்சுட்டு கூடவே கர்னல் கென்னடியிடம் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடியே வந்து குதிரைப்படையில் மீதம் இருக்கிற வீரர்களை பூரா ஏற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து மார்னிங் 9 மணிக்கு 6 மணிக்கு கடிதம் போகுதா, உடனே போய் அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு மார்னிங் 9 மணிக்கெல்லாம் வந்து கில்லஸ்பி வந்து வேலூர் கோட்டையை ரீச் பண்ணிடுறாரு. பின்னாடி பீரங்கிகள் வரட்டும், அப்புறம் போய் அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா பீரங்கி வந்து இவர் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு. பீரங்கிகள்னால் சும்மா என்ன துப்பாக்கியை பேக்கில் போட்டுட்டு போகிறதுக்கு, அதுகளையெல்லாம் வந்து பீரங்கிகளையெல்லாம் தனியாக வந்து ஒரு 4-5 குதிரைகளை வச்சு இழுத்துக்கிட்டு போகணும். இல்லைன்னா மிகப்பெரிய படை வீரர்களோட அந்த பீரங்கிகளை இழுத்துக்கிட்டு போகணும், ஒரு வண்டியில் வச்சு இழுத்துட்டு போகணும். அப்போ பீரங்கிகள் பொறுமையாக தானே வரும். அப்போ பீரங்கிகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்கள், அதிகாலை 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 6 மணிக்கு கடிதம் ரீச் ஆகுது கில்லஸ்பிக்கு, 9 மணிக்கு அவர் வேலூர் கோட்டைக்கு ரீச் பண்ணிடுறாரு. அப்போ ஏற்கனவே ஆற்காட்டிலேயே கர்னல் கென்னடி கிட்ட நீங்கள் வந்து குதிரைப்படையில் மீதம் இருக்கிற வீரர்களை பூரா ஏற்றிக்கிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு
கில்லஸ்பி வர்றாரு இல்லைங்களா. ஆற்காட்டிலேருந்து பின்னாடியே வந்து கென்னடி தலைமையிலான குதிரைப்படை வந்து 10 மணிக்கு ரீச் ஆயிடுது. நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வீரர்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு கென்னடி கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி 10 மணிக்கு இவர் 9 மணிக்கு ரீச் ஆகிறாரு, 10 மணிக்கு அந்த கென்னடி தலைமையிலான குதிரைப்படையும் ரீச் ஆயிடுது வேலூர் கோட்டையில். அப்போது பீரங்கிகள்லாம் வரக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பீரங்கி வந்துடுச்சு. அப்போ லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் ஆக்சுவலாக வந்து இந்த கென்னடி தலைமையிலான குதிரைப்படை வந்து வந்தது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. கென்னடி தலைமையிலான குதிரைப்படை எங்கேருந்து வந்தது? ஆற்காட்டிலேருந்து வந்தது, சரிங்களா. ஓகே, லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் அப்படிங்கிற தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையின் வெளிக்கதவுகள் தகர்ப்பு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? கில்லஸ்பியோட கொடுங்கோன்மை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்து லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் அப்படிங்கிறவரோட தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையோட வெளிக்கதவுகளை வந்து உடச்செறிகிறாங்க. அப்போ கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான குதிரைப்படையின் ஒரு பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டைக்குள்ளே போகிறாங்க. அப்போ இது 2 விஷயம் ரொம்ப முக்கியம். லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த குதிரைப்படையின் பீரங்கியால் வெளிக்கோட்டையின் கதவுகள் தகர்ப்பு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யார்? கேப்டன் லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன். லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த பீரங்கியால் வெளிக்கோட்டையின் கதவுகள் வந்து தகர்த்தெறியப்படுகிறது. யார் உள்ளே போனாங்க? கேப்டன் ஸ்கெல்டன் வந்து தலைமையிலான குதிரைப்படையின் ஒரு பிரிவு வந்து உள்ளே நுழையுது கோட்டைக்குள்ளே. அப்போ கில்லஸ்பியின் வீரர்கள் உள்ளே போனால் சும்மா இருப்பாங்களா? அங்கே ஏற்கனவே வெறிகுண்டு ஆட்டமாடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு. கில்லஸ்பியின் வீரர்கள் கடுமையான துப்பாக்கி சூட்டை எதிர்கொண்டனர். கர்னல் கில்லஸ்பி ஆல்சோ காயப்பட்டார். வேணும் அந்த ஆளுக்கு. அடுத்தது பாருங்கள், இப்படி காயப்பட்டு என்ன பண்ணுறது இன்னும் பாருங்கள். அப்புறம் வந்து குதிரைப்படை பிரிவுகள் அனைத்தும் வந்து கோட்டைக்குள்ளே நுழையுது. 1 by 1 அப்படியே எல்லாம் உள்ளே போகிறாங்க. நம்ம குதிரைப்படைகள் வெளியில் கூட்டிகிட்டு வந்தா அப்படி இல்லை, கில்லஸ்பி இதெல்லாம் உள்ளே நுழையுது. இப்போ யார் கோட்டை கதவுகளை தகர்த்தெறிஞ்சது? லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த பீரங்கியால் தகர்க்கப்பட்டது. அப்புறம் யார் உள்ளே போனாங்க? கேப்டன் ஸ்கெல்டன். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு. அவரே கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான குதிரைப்படையின் ஒரு பிரிவு வந்து கோட்டைக்குள்ளே முதல்ல நுழையுது. அப்புறம் வந்து உள்ளே அங்கே துப்பாக்கி சூடு ஓவராக இருக்குது. அதில் வந்து கில்லஸ்பி ஆல்சோ காயப்படுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா குதிரைப்படை பிரிவுகள் வெளியில் இருந்த அத்தனை பேரும் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அடுத்தது நம்மளுக்கு மாட்டிக்கிறாங்க உள்ள. என்ன நடக்குது? கோட்டையின் திட்டிவாசல் மூலம் கிடைத்த குறுகலான பாதை வழியே தப்பியோடிய சிப்பாய்களை பிடிக்கிறதுக்குனே சில உள்ளூர் குதிரைக்காரர்களுடன் ஒரு குதிரை பிரிவு வந்து கிளம்பியது. பாருங்கள் உள்ளூர்காரர்களே எப்படி இருக்காங்கன்ட்டு. கோட்டையில் வந்து அந்த குறுகலான சந்து இருக்கும் பாருங்கள், குறுகலான பாதை, குறுகலான சந்து. அந்த திட்டிவாசல் மூலமாக ஏதாவது ஒரு பாதை இருக்கும்ல, திட்டிவாசல் மூலமாக கிடைச்ச ஒரு குறுகலான பாதை வழியாக தப்பிச்சு போன சிப்பாய்களை பிடிக்கிறதுக்கு அங்கே வந்து இப்போது வெளியில் இருக்க குதிரைப்படை அத்தனை பேரும் இப்போ உள்ளே போகும்போது அவங்க தாக்குதல் பண்ணாங்க, ரைட்டு. அடுத்தது லெஃப்டினன்ட்டு அவர் பேர் என்ன? லெஃப்டினன்ட் பிளாக்கிஸ்டன் கோட்டை கதவை உடைக்கிறாரு. கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான ஒரு குதிரைப்படை பிரிவு தான் உள்ளே நுழையுது. இப்போ துப்பாக்கி சூடு ஓவராக இருக்குது. கர்னல் கில்லஸ்பி கூட காயப்பட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை பிரிவுகள் அனைத்தும் உள்ளே நுழைஞ்சதுனால நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு பிரச்சனை ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கோட்டையோட கதவுகள் எங்கிட்டாவது குறுகலான பாதை வழியாவெல்லாம் அந்த முட்டு சந்து அந்த மாதிரி இதில் மாட்டிக்காமல் ஒரு சின்ன பாதை கிடைச்சாலும் தப்பிச்சு வெளியில் ஓடி வெளியில் தப்பிச்சு போனவங்களை எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக சில உள்ளூர் குதிரைக்காரர்களோட ஒரு குதிரை பிரிவு கிளம்பியது. பாருங்கள், அங்கே உள்ள லோக்கலில் வந்து குதிரைக்காரர்கள்லாம் இருப்பாங்கள்ல உள்ளூரில், அந்த உள்ளூர் குதிரைக்காரர்களோட ஒரு குதிரை பிரிவு வந்து இந்த முட்டுச்சந்தில் அந்த குறுகலான பாதையில் தப்பிச்சு போன சிப்பாய்களையெல்லாம் பிடிச்சி கொடுக்கறது கிளம்பி போயிருக்குது பாருங்க. அப்போ ஒளிஞ்சிருப்பாங்கள்ல, அப்போ போய் ஒரு சில பக்கத்தில் போய் பார்த்தா முட்டுச்சந்தா போயிடும். அப்போ எங்கிட்ட பதுங்கி இருப்பாங்க, ஐயோ இப்படி மாட்டிக்கிடுவேன்னு சொல்லிட்டு பதுங்கி இருப்பாங்க. அப்போ அவங்களையெல்லாம் வந்து ஈவி இறக்கம் இல்லாமல் கொலை பண்ணிட்டாங்க இந்த கில்லஸ்பியோட ஆட்கள். ஓகே,
கில்லஸ்பியோட ஆட்கள் வந்து கிளர்ச்சி பிளான் பண்ணிட்டு திப்பு மகன்களை வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த திப்பு மகன்கள் தானே இந்த கிளர்ச்சிக்கே வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த திப்புவின் மகன்களை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லஸ்பி அனுப்பிவிட்ட ஆட்கள் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் கர்னல் மர்ரியாட் அப்படிங்கிறவர் தான் வந்து வேண்டாம், திப்புவின் மகன்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். யார் வந்து திப்புவின் மகன்களை கொல்ல முயற்சி பண்ணது, இதை வந்து தடுத்தது, வேண்டாம் கொல்ல வேண்டாம்னு யார் சொன்னது அப்படின்னா கர்னல் மேரியாட். கர்னல் மர்ரியாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மேரியாட். ஓகே, அப்போ கர்னல் மர்ரியாட்டு தான் வந்து திப்புவோட மகன்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லஸ்பியோட ஆள்கிட்ட சொன்னாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷங்க இந்த கர்னல் கில்லஸ்பி வந்து அவர் கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு 15 நிமிஷத்தில் வந்து கோட்டை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாராம். 15 நிமிஷத்துக்குள்ளே கோட்டை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் கொண்டுட்டு வந்துட்டாராம். பார்த்துக்கோங்க. 15 நிமிஷத்தில் கில்லஸ்பி வந்து கோட்டை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துட்டாரு. இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மொத்தத்துக்கு இது வரைக்கும் போன எக்ஸாம் வரைக்கும் வந்து போன வருஷம் வரைக்கும் வேலூர் கழகம்னா ஒரு 15 நிமிஷத்தில் படிச்சுட்டு போன டாபிக் தான் இது. ஆனால் அதில் வந்து பத்தாது. அவுட் சோர்ஸ் படிக்கும்போது கட்டாயம் பத்தாது. நம்ம இதெல்லாம் முக்கியமான டாபிக். இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் நம்ம கடந்து போகவே கூடாது. இதெல்லாம் யூனிட் 3லேயும் கவர் ஆகிற டாபிக், யூனிட் 6லேயும் கவர் ஆகிற டாபிக். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கர்னல் ஹர்கோட் அப்படிங்கிறவர் வந்து வாலாஜா படைக்கு வந்து பொறுப்பாளராக நியமிச்சிடறாங்க. வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பாளராக நியமிப்பு. ஏன்னா வந்து அதான் நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்குது. இவங்க எல்லாமே வந்து அந்த ஓடி தப்பிச்சு போனவங்க எல்லாத்தையும் கூட குதிரைப்படையை வச்சு, உள்ளூர் குதிரைப்படையை வச்சு பிடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க அந்த ஒளிஞ்சிருந்த கிளர்ச்சியாளர்களை எல்லாம் கூட அந்த உயிர் இறக்கம் இல்லாமல் சுட்டு தள்ளி அங்கே எல்லாம் என்னென்ன எல்லாத்தையும் எப்படியெல்லாம் இந்திய சிப்பாய்களை காலி பண்ணணுமே எல்லாம் பண்ணிட்டாங்க. திப்புவின் மகன்களையும் கொல்லலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க கில்லஸ்பி. ஆனால் வந்து கர்னல் மேரியாட் அப்படிங்கிறவர் வந்து வேண்டாம், திப்புவின் மகன்களை கொல்ல வேண்டாம், நம்ம வந்து வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே வந்து இதெல்லாம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கோட்டை ஃபுல்லாக வந்து இவர் கில்லஸ்பி வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடுறாரு. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு? அதுக்கப்புறமா வந்து அப்போ வந்து வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பாளராக ஒருத்தரை நியமிக்கணுமே. யார்? ஜூலை 11ஆம் தேதி. அதான் 10ஆம் தேதி இந்த கதையெல்லாம் நடந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நாளைக்கு பொறுப்பாளராக ஒருத்தரை நியமிப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிக பொறுப்பாளராக கர்னல் ஹர்கோட் அப்படிங்கிறவரை வந்து நியமிக்கிறாங்க. அவர் வந்து ஆல்ரெடி வாலாஜா படைக்கு வந்து பொறுப்பாளராக இருந்தவர். அவரை தான் வந்து கர்னல் ஹர்கோட், அவரை தான் வந்து 11ஆம் தேதி, ஜூலை 11ஆம் தேதி வேலூர் படைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறாரு. அப்போ ஜூலை 13ஆம் தேதி கர்னல் ஹர்கோட்டையே படைமுகாமின் பொறுப்பாளராக பதவியேற்று இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தினார். இப்போ ஜூலை 11ஆம் தேதி வந்து தற்காலிக பொறுப்பாளராக ஒருத்தரை நியமிக்கணும்னு சொல்லிட்டு கர்னல் ஹர்கோட்டை நியமிக்கிறாங்க. ஜூலை 13ஆம் தேதி ஓகே, அவரே வந்து நிரந்தரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கர்னல் ஹர்கோட்டே படைமுகாமின் பொறுப்பாளராக பதவியேற்று இராணுவ சட்ட ஆட்சியை வந்து நடைமுறைப்படுத்தினார். வழக்கம் போல் அமல்படுத்தினார். இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தினார். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் வந்து இந்த கில்லஸ்பி கொடுங்கோன்மைக்கு அப்புறமா அந்த ஜூலை 13 அன்னைக்கு யார் வந்து பொறுப்பாளராக ஏற்றுக்கிட்டது அப்படின்னா வாலாஜா படைக்கு பொறுப்பாளராக இருந்த கர்னல் ஹர்கோட், அவர் தான் வந்து பொறுப்பாளராக அடுத்து வந்து பதவியில் இருந்து இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்துகிறார். அப்புறம் இந்த கில்லஸ்பியோட கொடுங்கோன்மை என்ன தான் பண்ணினார், உள்ள போய் அத்தனை பேர்த்து என்ன பண்ணார் அப்படின்னு பாருங்கள். நேரில் கண்ட ஒருவர் சாட்சிப்படி கோட்டைக்குள்ள 800 வீரர்கள் பிணமாக கடந்திருக்காங்க. நம்ம இந்திய சிப்பாய் வீரர்கள் 800 வீரர்கள், நம்மளோட இந்திய சிப்பாய் வீரர்கள் வந்து 800 வீரர்கள் வந்து பிணமாக கடந்திருக்காங்க. 600 வீரர்களை பிடிச்சிட்டு போய் திருச்சி வேலூர் சிறையில் அடைச்சிடுறாங்க. நேரில் கண்ட ஒருவர் சாட்சிப்படி இது எல்லாமே என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. எத்தனை பேர் பிணமாக கடந்தாங்க இதெல்லாம் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கில்லஸ்பியோட கொடுங்கோன்மை எந்த அளவுக்குன்னு பாருங்கள். நேரில் கண்ட ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு, 800 வீரர்களோட பிணம் வந்து கோட்டைக்குள்ளே கடந்துச்சு.
600 பேரை பிடிச்சிட்டு போய் திருச்சி வேலூர் சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து இந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே தான் பிளான் பண்ணியிருந்தாங்களே என்னென்னு ஜூலை 13 தான் வந்து நம்ம எல்லாம் கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி பிளானு. பட் இது வந்து ஒரு எதேச்சியாக ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு களத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி எல்லாம் கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது படி பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து கிளர்ச்சி 50,000 பேர்த்த வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு கில்லஸ்பி எல்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. மைசூரில் வந்து ஒரு 50,000 ஆட்களை வந்து ரெடி பண்ணி கிளர்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தது எல்லாமே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இந்த கில்லஸ்பியோட கொடுங்கோன்மை இந்த செயலுக்கு அப்புறமா வேலூர் கழகம், இந்த வேலூர் புரட்சி, இந்த கில்லஸ்பியோட கொடுங்கோன்மைக்கு அப்புறமா அந்த கில்லஸ்பியோட கொடுங்கோன்மையினாலே அதையும் வந்து முடங்கிருச்சு. ஓகேங்களா? ஆமாம், இப்போது எல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஜூலை 13 ஆரம்பிக்கலாம் இருந்தால் அதுக்குள்ளே வந்து இங்கே இது நடந்ததுனாலேயே இப்போ கில்லஸ்பி இப்படி பண்ணி இப்படி 800 வேற வீரர்கள் செத்து போயிட்டாங்க, 600 வேற சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மைசூரில் கிளர்ச்சி பண்ணலாம் 50,000 பேர்த்த வச்சு அப்படின்றதும் அது அடங்கிருச்சு. அப்போ புரட்சிக்கான ஏற்பாட்டில் சிறப்பாக செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்லி யார் யாரை சொல்லியிருக்காங்கன்னா 23ஆம் படை 2வது பட்டாள சுபேதர்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன், 1ஆம் படை 1ஆம் பட்டாள ஷேக் ஹாசிம், இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்பெனி சொல்லியிருக்காங்க. யார் யாரை? 23ஆம் படை 2வது பட்டாள சுபேதர்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன், 1ஆம் படை 1ஆம் பட்டாள ஷேக் ஹாசிம், இவங்களாம் வந்து அந்த புரட்சிக்கான ஏற்பாட்டில் நல்லா செயல்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் சொல்லுங்கள்? 23ஆம் படை 2வது பட்டாளத்தை சேர்ந்த ஜுபைதர்களான, ஜமைதர்கள்னு சொல்லலாம், சுபேதர்கள்னு சொல்லலாம். 23ஆம் படை 2வது படை சுபேதர்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன், 1ஆம் படை 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் ஹாசிம் அப்படிங்கிறவங்க சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் பெரிய இது இல்லை. யார் யார் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா கேட்டு போகிறாங்க. சரி, ஓகே. புரட்சிக்கான ஏற்பாடில் 23ஆம் படை 2வது பட்டாள சுபேதர்களான ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன், 1ஆம் படை 1ஆம் பட்டாள ஷேக் ஹாசிம், இவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் கண்டவரோட சாட்சிப்படி பார்த்தீங்கன்னா அந்த 800 பிணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜே பிளாக்கிஸ்டன் அப்படிங்கிறவர். நேரில் கண்டவரோட சாட்சி யார் யார் என்னென்ன சொன்னாங்க. அந்த கோட்டைக்குள்ளே வந்து 800 பிணங்கள் கடந்துச்சு அப்படின்னு சொன்னது, 800க்கும் அதிகமான பிணங்கள் கடந்துச்சு அப்படின்னு சொன்னது யார்? ஜே பிளாக்கிஸ்டன். ஓகே. அப்போ அடுத்தது வந்து 378 பேர் வந்து சிறையிலையும் 516 பேர் மீது குற்றம் சுமத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா WJ வில்சன். இது ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. நேரில் பார்த்தவரோட சாட்சிப்படி உள்ள 800 பிணங்கள் கிடந்துச்சுன்னு சொன்னது யார்? ஜே பிளாக்கிஸ்டன். ஓகேங்களா? உள்ளே வந்து 800 பிணங்கள் கிடந்துச்சு அப்படின்னு நேரில் கண்ட சாட்சி யார் சொன்னது? ஜே பிளாக்கிஸ்டன். ஒரு 378 பேரை சிறை பிடிச்சிட்டாங்க, ஒரு 516 பேர் மேலே குற்றம் சுமத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? WJ வில்டன். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மில்டன் ஃப்ளாஸ்க்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது வில்சன். அது மில்டன் மாதிரி இது வில்சன். டீ குடிச்சிக்கிட்டே பார்த்துருப்பாரு போல இருக்குது. இங்கோ ஒரு ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதான் 800 பிணங்கள் கிடந்துச்சுன்னு சொல்கிறது பிளாக்கிஸ்டன். இது வந்து நமக்கு கொஷின் ஆன்சரை பார்த்தா கூட ஞாபகம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 378 பேரை சிறை பிடிச்சிட்டாங்க, 516 பேர்த்துக்கு வந்து குற்றம் சுமத்தியிருக்காங்கன்னு எங்கேயோ டீ குடிச்சிட்டு மில்டன் ஃப்ளாஸ்க்லேருந்து டீயை ஊற்றி குடிச்சிட்டு ஒரு வில்சன் பார்த்துருப்பாரு போல இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி விடுங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். ஆஃப்டர் என்ன விசாரணைக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தான் ஆனால் ஒன்று விசாரணைங்கிற பேரில் வேலையை பார்த்துருவாங்களே, உடனே என்ன பண்ணாங்க, இராணுவ நீதிமன்றம் வந்து சில தனிப்பட்ட நபர்களை பிடிச்சிட்டு போய் இராணுவ நீதிமன்றம் வந்து சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனையும் சிலரை வந்து நாடு கடத்துறதுக்கும் உத்தரவிட்டுறாங்க.
விசாரணை பண்ணுறாங்க. விசாரணையின் பேரில் சில தனிப்பட்ட நபர்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை, நீங்கள் இதில் எல்லாம் இப்படி புரட்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனையும் சிலர் வந்து நாடு கடத்தலுக்கும் உத்தரவிட்டுறாங்க. அடுத்தது வந்து தண்டனை வந்து யாரால் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பொறுப்பு அதிகாரியால் 1806 செப்டம்பர் 23 நிறைவேற்றம் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்கள், ஜூலை 9ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில் நடந்த இது வந்து ஆகஸ்ட் போய் செப்டம்பர் போய் செப்டம்பர் 23ஆம் தேதி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தண்டனை வேலூர் பொறுப்பதிகாரியான 1806 செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து தண்டனை நிறைவேற்றம் பண்ணுறாங்க. அந்த விசாரணைங்கிற பேரில் விசாரணை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, மரண தண்டனை, சிலர் நாடு கடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேலூர் பொறுப்பு அதிகாரியால் 1806 செப்டம்பர் 23ஆம் தேதி என்று நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அடுத்த பேஜ் திருப்பிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து புரட்சியோட விளைவுகள் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறமா தண்டனை நிறைவேற்றம் பண்ணாங்க இல்லைங்களா, 1806 செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு வந்து என்னென்ன தண்டனை யார் யாருக்கு நிறைவேற்றம் பண்ணாங்க அப்படின்னா, சிலரை வந்து மரண தண்டனை, சிலரை வந்து நாடு கடத்தல், அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. பாருங்கள், நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறமா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட 6 பேர் என்ன பண்ணாங்க, 6 பேர்த்த பீரங்கியோட முனையில் வந்து அவங்கள கட்டி அப்படியே சுற்றுக்குறாங்க. அந்த 6 பேர்த்தையும் நினச்சி பாருங்கள். குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்ண அந்த நீதிமன்றம் வந்து ப்ரூஃப் பண்ணாங்கல்ல, அந்த 6 பேர்த்துக்கும் என்ன, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. இது யார் யாருக்கு என்னென்ன தண்டனைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒரு 6 பேரை, குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட 6 பேர்த்த வந்து பீரங்கி முனையால் கட்டி அப்படியே சுற்றுக்குறாங்க உடல் செதற. அடுத்தது ஒரு 5 பேர்த்த வந்து தூக்கில் போட்டுறாங்க. 8 பேர்த்த வந்து என்ன பண்ணிடுறாங்க, 5 பேர்த்த வந்து துப்பாக்கியால் சுட்டாங்க. 8 பேர்த்த வந்து தூக்கில் போட்டாங்க. இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1806 செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து தண்டனை நிறைவேற்றம் பண்ணாங்களே வேலூர் பொறுப்பதிகாரியால் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, 6 பேர்த்த பிடிச்சி, குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட 6 பேர்த்த பீரங்கியோட முனையில் கட்டி அப்படியே சுட்டுட்டாங்க உடல் செதற. அதே மாதிரி அடுத்தது 5 பேர்த்த என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கியால் சுட்டுறாங்க. 8 பேர்த்த தூக்கில் போட்டுடுறாங்க. அப்போ திப்புவின் மகன்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள கல்கத்தாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு வந்திருக்குல்ல, மரண தண்டனை கொடுங்க, நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மரண தண்டனை இப்படிலாம் கொடுக்குறாங்க. 6 பேர்த்த வந்து துப்பாக்கி பீரங்கி முனையில் வச்சு 6 பேர்த்த சுட்டு இது பண்ணிடுறாங்க. அடுத்தது 5 பேர்த்த வந்து துப்பாக்கியில் சுட்டுறாங்க. 8 பேர்த்த தூக்கில் போட்டுறாங்க. திப்புவின் மகன்களை நாடு கடத்துறாங்க. எந்த நாட்டுக்குன்னா கல்கத்தாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தினர். திப்புவின் மகன்களை கல்கத்தாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தினர். இது தெரிஞ்சுக்கோங்க. வேலூர் கழகத்தின் போது திப்புவின் மகன்களை என்ன பண்ணாங்க, திப்புவின் மகன்களை நாடு கடத்தினாங்க. எந்த நாட்டுக்கு, திப்புவின் மகன்களை கல்கத்தாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தினர். ஓகேங்களா. இதில் பாருங்கள், இத்தனை கொடுமையும் பண்ணின இந்த கில்லஸ்பிக்கு பரிசு பாராட்டு எல்லாம் பாருங்கள். கலவரத்தை அடக்க கர்னல் கில்லஸ்பி வந்து இது பண்ணதுக்காக, கலவரத்தை அடக்கினதுக்காக பரிசும் பதவி உயர்வும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுமையை பார்த்தீங்களா. இந்த கலவரத்தை அடக்குனாரா, இது எத்தனை உயிரை கொன்று எத்தனை பேர் இப்படி உடல் செதற சாகடிச்ச இந்த கொடுமைக்கு பரிசும் பதவி உயர்வும் யாருக்கு, அந்த கர்னல் கில்லஸ்பிக்கு. அந்த கர்னல் கில்லஸ்பி என்ன பரிசு அப்படின்னா 7000 பக்கோடா வந்து வெகுமதியாக கொடுத்துருக்காங்க. கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடா வந்து வெகுமதியாக கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். கர்னல் கில்லஸ்பிக்கு பரிசும் பதவி உயர்வும் கொடுத்தாங்க இல்லைங்களா. கர்னல் கில்லஸ்பிக்கு என்ன கொடுத்தாங்க, 7000 பக்கோடா வெகுமதியாக கொடுத்துருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேலூரில் அப்போ தலைமை தளபதியாக இருந்தது யாருன்னா ஜான் கிரட்டாக். அப்போ உதவி தளபதி யார், அக்னியூ. அவர் தான் அந்த அக்னியூ தொப்பியை வச்சு குடும்பப்படுத்தினது.
அப்போ ஆளுநர் யார் அந்த டைமில்? வில்லியம் பெண்டிங். அந்த வில்லியம் பெண்டிங் கூட ஆளுநர் விசாரிச்சுட்டு இந்த அக்னியும் தொப்பியும் போட மாட்டேன்னு 29 சிப்பாய்கள் பிரச்சனை பண்ணி எல்லாம் நடந்தது. அந்த வில்லியம் பெண்டிங் வந்து விசாரிச்சுட்டு தொப்பி தான் பிரச்சனையாக தெரியல, தொப்பி தான் வந்து தொப்பி அணியை மறுத்து அதுதான் பிரச்சனையாக தெரியல, அதான் மறுத்தாங்க. அப்புறம் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா போட்டுக்கிட்டாங்க, பெருசாக ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல வீரர்கள் அப்படின்னு சொல்லி தொப்பி பிரச்சனையிலே நம்பினா இருப்பாருங்க அந்த வில்லியம் பெண்டிங் ஆளுநர். அவங்க 3 பேர்த்தையும் இந்த கலவரத்துக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை. தலைமை தளபதி ஜான் கிரட்டாக், உதவி தளபதி அக்னியோ, தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங், இந்த 3 பேர்த்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை, நீங்கள் வந்து சரியாக கண்காணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புரட்சிக்கு காரணம் என பணி நீக்கம் செஞ்சு உடனே இங்கிலாந்துக்கே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைச்சிட்றாங்க. இந்த புதிய இராணுவ விதிமுறைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ விதிமுறைகளை எல்லாம் திருப்ப வாங்கிக்கிறாங்க. அதாவது இந்த தொப்பி போடணும், அப்புறம் வந்து அந்த அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து திரும்ப பெறப்பட்டது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கடைசியில் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த நீதிமன்றம் விசாரித்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? தலைமை தளபதி ஜான் கிரட்டாக்கு, உதவி தளபதி அக்னியூ, ஆளுநர் வில்லியம் பெண்டிங், இவங்களாம் சரியான முறையில் பணியாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கே திருப்பி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, திருப்பி வரவழைச்சிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வேலூர் நிகழ்வோட தாக்கம் வந்து அங்கேயோட முடிஞ்சுதா அப்படின்னா, ஹைதராபாத், வாலஜாபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்ககிரி துர்க்கம் வரைக்கும் அந்த வேலூர் கோட்டையோட தாக்கம் வந்து பரவிடுச்சு. ஆயிரத்தி 857 அடுத்து ஒரு பெருங்கழகம் வரும் பாருங்க. அந்த பெருங்கழகத்துக்கு தேவையான முன்னறிகுறிகள் அனைத்தும் வந்து வேலூர் கழகத்தோட ரிசல்ட்டில் இருந்துச்சு. இதுதான் உண்மை. இது தெரிஞ்சுக்கணும். வேலூர் நிகழ்வோட தாக்கம் வந்து எங்கே எல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னா, ஹைதராபாத், வாலஜாபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்கள் வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இது ஒரு சும்மா ஒரு கம்பேரிஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1857 கழகத்துக்கும் 1806 கழகத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏங்க 1806 கழகம் தானே நம்ம இப்போ படிச்சிருக்கோம். நான் 57 கழகத்துக்கு போகலையே அப்படின்னா போகலாம் பொறுமையாக போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்துட்டு போங்க. 1857 கழகத்தில் வந்து கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள்னால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இங்கே எப்படி இந்த பேட்சு, அந்த அக்னியு தொப்பி, அந்த சிலுவை அணியறது அதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சோ, அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் வச்சுருந்துருப்பாங்க. கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதனால தான் வந்து அதில் கலவரம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுதான் முக்கிய காரணமாக அங்கே இருந்திருக்கும். கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் முக்கிய காரணம். இங்கே எப்படி அந்த அக்னி தொப்பியோ அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த 1857 கழகத்தை பொறுத்த வரைக்கும் பகதூர் ஷா, நானா சாஹிப், ஜான்சி ராணி இவங்க தான் வந்து அதில் என்ன சொல்கிறது, அந்த கழகத்தை வந்து இது பண்ணவங்க கிளர்ச்சியாளர்கள் மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைசூர் இளவரசர்கள், திப்பு சுல்தானோட மகன்கள், அவங்க தான் வந்து கிளர்ச்சியாளர்கள் மாதிரி. இங்கே நம்ம 1806 வேலூர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் திப்புவின் மகன்கள் வந்து அவங்க தானே வந்து இதுக்கு முக்கிய இந்த கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினது. அந்த மாதிரி அங்கே வந்து பகதூர் ஷா, நானா சாஹிப், ஜான்சி ராணி இவங்க எல்லாம் தான் அங்கே வந்து கிளர்ச்சியாளர்களாக இருப்பாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஏன் வந்து வேலூர் கழகம் வந்து இவ்வளோ தூரம் இதாகி ஏன் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சிக்கான சரியான குறிக்கோள் இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரு கவலை. தொப்பி போடுறது ஒரு சிலருக்கு கவலை, சிலருக்கு வந்து பாளையங்கோட்டை அந்த தென்னிந்திய புரட்சியில் இருக்கிறாங்களா அவங்கவுங்க ஏரியாவை பிடுங்கிட்டாங்க, அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. சிலருக்கு வந்து பஞ்சம் ப்ராப்ளம், 1805 நடந்த பஞ்சம் தான் ரீசனு. சிலர் வந்து ரொம்ப வந்து இந்து முஸ்லீம் சமயத்தை வந்து ரொம்ப
அந்த சமயம் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த வருத்தம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனிப்பட்ட விதத்தில் மொத்தத்துக்கு ஆங்கிலேயர்கள் மேலே தான் வருத்தம். எல்லாத்துக்கும் தனிப்பட்ட இப்போ ஒரு சிலருக்கு தொப்பி பிரச்சனைனா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த மாதிரி இருந்ததுனால சரியான குறிக்கோள் இல்லைங்க, கிளர்ச்சிக்குன்னு சரியான குறிக்கோள் இல்லை, ஒரு ஒருங்கிணைப்பு திட்டமிடல் இல்லை. நம்ம இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருது சகோதரர்கள்லாம் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைச்சு அதை வந்து அங்கே போய் ஒட்டி இங்கே போய் ஒட்டி எல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க இல்லைங்களா, திருச்சி அறிக்கை அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இது வந்து சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, தலைமை இல்லை மொத்தத்துக்கு. அங்கேயெல்லாம் வந்து மருது சகோதரர்கள் வந்து மொத்த இதுக்கும் வந்து தலைமை வகித்தாங்க தென்னிந்திய புரட்சியப்போ. இப்போ இதில் வந்து யார் தலைமைனா யாரை சொல்லுவீங்க நீங்கள்? சரியான தலைமை இல்லை, கிளர்ச்சி வந்து ஒரு குறிக்கோளோடு இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லைங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் வந்து ஜூலை 13 தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக ஜூலை 9 நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது இப்படி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணதுனால மக்களுக்கும் இதில் பங்கு இல்லை. இது ஃபுல்லாகவே சிப்பாய்கள், அங்கே இருக்கிற அந்த சிப்பாய்கள், இந்திய ராணுவ சிப்பாய்கள், இவங்க தான் இதோ தவிர்த்து திப்பு சுல்தானோட ஃபேமிலி அங்கே இருக்கிறதுனால அவங்க அந்த அந்த மாதிரி அந்த கலவரம் தானே தவிர்த்து மற்றபடி மக்களுக்கு இதில் பங்கு இல்லை. அப்புறம் இதில் முக்கியமாக இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த கில்லஸ்பி தான். அந்த ஆள் வந்து 800 வீரர்கள் பணமாக கலந்து கடைசியில் எத்தனை பேர்த்து சுட்டு கொண்டு எத்தனை வீரர்கள், எல்லாத்துக்காரனே யார்? அந்த கில்லஸ்பி. இப்போ கிளர்ச்சிக்கான காரணங்களாக யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கம்பெனி படைத்தளபதி கிரட்டாக் இது கிளர்ச்சிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் எதுக்கு சொல்கிறாங்க? அப்போ இந்த இராணுவத்தில் கூப்பிட்டு நீதிமன்றத்தில் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்கல்ல, யார் விசாரணை பண்ணுவாங்க? அதில் பொறுப்பு யார்? பொறுப்பு யாருங்க? நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோமே, எல்லாத்தையும் தூக்கி பணி நீக்கம் பண்ணுங்க, நீங்கள் வேலை பார்த்தது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தளபதி ஜான் கிரட்டாக்கையும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவங்க தானே பொறுப்பு. அப்போ அந்த கம்பெனி தலைமைப்படை தளபதி ஜான் கிரட்டாக் வந்து என்ன ரீசன் சொல்கிறாரு நீதிமன்றத்தில் அப்படின்னா, மைசூர் முடியாட்சியை மீட்க திப்புவின் வாரிசுகள் போட்ட சதித்திட்டம் தான் இது. அவங்களுக்கு 12 மகன் 6 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த மகன் பதை ஹைதர் தான் இந்த திட்டத்தை பண்ணியிருக்கணும். முஸ்லீம் ஆட்சியை மீட்பதே வேலூர் புரட்சிக்கு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி படைத்தளபதி கிரட்டாக் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. நீதிமன்றத்தில் பொறுப்பாளர்களை தானே கூப்பிட்டு விசாரிப்பாங்க, உங்களோட பொறுப்பில் தானே இருந்துச்சு, நீங்கள் ஏன் இப்படி அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜான் கிரட்டாக் அந்த தலைமை தளபதி அந்த ஆங்கிலேயர் அந்த இதில் இருப்பாங்க இல்லைங்களா, தலைமை தளபதி யார்? கம்பெனி தலைமைப்படை தளபதி ஜான் கிரட்டாக் வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு முழுக்க காரணம் வந்து அந்த திப்புவோட பெரிய பையன் பதை ஹைதரா தான் இருக்கும். ஏன்னா மைசூர் முடியாட்சியை மீட்கிறதுக்காகத்தான் திப்புவின் வாரிசுகள் போட்ட சதி திட்டம் தான் இது. முஸ்லீம் ஆட்சியை மீட்பதே அவங்களுக்கு வேலூர் புரட்சியோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அடுத்தது சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ என்ன சொல்லியிருக்காரு, என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னியும் தொப்பி தான் வந்து மனக்குறை, அவங்களுக்கு வந்து அந்த தொப்பி தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ. அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்கனவே வந்து 29 சிப்பாய்கள் வந்து நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த அக்னியை தொப்பி தான் வந்து பிரச்சனை, அவங்களுக்கு அதுதான் வந்து வீரர்களோட மனக்குறை, அதுதான் வந்து வேலூர் புரட்சிக்கு காரணம்னு சொல்லிட்டு சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு? அவர் விளக்கம் கொடுக்கணும்ல, அவர் தானே பொறுப்பு ஆளுநர். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முஸ்லீமோட மத உணர்ச்சி தான் இதுக்கு முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் அப்படின்னா, இவர் கம்பெனியோட தலைமை படைத்தளபதி ஜான் கிரட்டாக் வந்து மைசூர் முடியாட்சியை மீட்கிறதுக்கு திப்புவின் வாரிசுகள் போட்ட சதி திட்டம் தான், முஸ்லீம் ஆட்சியை மீட்பது தான் வேலூர் புரட்சியோட முக்கிய நோக்கம்னோ. சென்னை ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து தாமஸ் மன்றோ வந்து அக்னியு தொப்பி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆளுநர் வில்லியம் பெண்டிங் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீமோட சமய மத உணர்ச்சி தான் வந்து இதுக்கு ரீசன்,
வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணம் வந்து இந்து முஸ்லீமோட மத உணர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி வில்லியம் பென்னிங் ஆளுநர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இவர் எப்போவுமே வந்து தப்பாக தான் முடிவு பண்ணுவார். வில்லியம் பென்னிங் ஆல்ரெடி என்ன முடிவு பண்ணார், இப்போ ஏற்கனவே வந்து அந்த சிப்பாய்கள் 29 சிப்பாய்கள் அக்னியை துப்பி அணிய மறுத்தப்ப அது வந்து ரீசனாக இருக்காது, அது ஒன்றும் பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பல இல்லை, அப்போ வந்து பிரச்சனை இல்லை, தொப்பி பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணவர் தான். அந்த மாதிரி இந்த வில்லியம் பென்னிங் ஆளுநர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு, இந்து முஸ்லீமோட மத உணர்ச்சி தான் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சி காரணம்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஓகே, முடிய போது சீக்கிரம் பாருங்கள். வரலாற்று ஆசிரியர்களோட கணிப்பு என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வுக்கு அப்புறமே வந்து அந்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். வரலாற்று ஆசிரியர்களோட கணிப்பு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் ஜோசப் திவியன் அப்படிங்கிறவர் வந்து வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? பேராசிரியர் ஜோசப் திவியன். இப்போது வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகமே. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் திவ்யான்னு இருக்கிறாங்கன்னு வைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க தான் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. பேராசிரியர் ஜோசப் திவ்யன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அந்த கம்பெனி ஆட்சி வேண்டான்னு நினச்சதுக்காக எதிரான செயல்தான் இது. அப்போ வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. வி.டி. சவார்கர் பற்றி சொல்லணும்னா அந்த அளவுக்கு தேவையில்லை. அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, இந்திய போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மராட்டி மொழியில் இருக்கும், மராட்டி மொழியில் எழுதியிருக்காரு. முதல் இந்திய சுதந்திர போர் 1857 கிளர்ச்சி வந்து முதல் இந்திய சுதந்திர போர்னு அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் 1857 கிளர்ச்சி படிக்கும்போது இதை படிப்பீங்க. யாருன்னா வி.டி. சவார்கர் வந்து இந்திய போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் வந்து 1857 கிளர்ச்சி வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த வி.டி. சவார்கர் இதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 1857 கிளர்ச்சின்னு ஒத்திகை அப்படின்னு சொல்லி வேலூர் கழகத்தை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? வி.டி. சவார்கர்னாலே 1857 கிளர்ச்சி வந்து முதல் இந்திய சுதந்திர போர்னு சொன்னது வி.டி. சவார்கர் தான். இந்த வேலூர் கழகத்தை என்ன சொல்லியிருக்காரு, 1857 கிளர்ச்சிக்கு இது வந்து ஒத்திகை அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்துக்கோங்க, கே ராஜையன் அப்படிங்கிறவர் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் ஊக்குவிக்கப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட விடுதலை போராட்டத்தின் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராசா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி நடந்துச்சு இல்லைங்களா, அந்த பாளையக்காரர் கிளர்ச்சி பண்ண கிளர்ச்சியாளர்களால் ஊக்குவிக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தின் ஒரு முயற்சி தான் வேலூர் கிளர்ச்சி. ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய கிளர்ச்சியில் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி பாளையக்காரர்கள் கிளர்ச்சியோட எண்டில் வந்து வேலூர் சிறையில் வந்து நிறைய பேர்த்த பிடிச்சி அடைச்சிட்டாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி இராணுவத்தில் வந்து பொழப்புக்காக பணியில் வந்து அந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சியிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த மக்கள்லாம் வந்து வேலூரை சுற்றிலும் அங்கே வந்து குடியேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒரு புரட்சி செஞ்சு நம்ம வந்து ஆங்கிலேயரை வந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜையன் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, ராசா அப்படிங்கிற மாதிரி, ராசாங்கிற பாளையக்காரர்கள் எல்லாம் அந்த ஏரியாவிலேருந்து வந்திருப்பார் போல இருக்குங்க, அதனால் அவர் தான் ராசா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கே ராஜையன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாளையக்காரர்கள் கிளர்ச்சிக்கு தான் இது காரணம். பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் இந்த கிளர்ச்சியாளர்கள் தான் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே வேலூர் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க, சிறையிலையும் வந்து வேலையிலையும் இருக்காங்க, இங்கே பொழைப்புக்காக போய் அங்கே அந்த இராணுவ படையில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, மக்களும் வந்து அதை சுற்றி இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆங்கிலேயர்களையே சுத்தமாக அகற்றிடணும், நம்ம ஒரு புரட்சி செஞ்சோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து இந்த வேலூர் கழகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கே ராஜையன் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எஸ் ஆனந்த் அப்படிங்கிறவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலூர் கிளர்ச்சி காலனி இந்தியாவில் உருவாக்கிய பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரான பெரிய கிளர்ச்சியாகவும் சொல்லியிருக்காரு. இது வந்து எஸ் ஆனந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, வேலூர் கிளர்ச்சி காலனி இந்தியாவில் உருவாக்கிய பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரான பெரிய கிளர்ச்சியாகும். உண்மைதானே? எஸ் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு, வேலூர் கிளர்ச்சி வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக நடந்த
ஒரு பெரிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்லியிருக்காரு, இதுதான் வேலூர் கிளர்ச்சி வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எதிர்த்து இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி எஸ் ஆனந்த் சொல்லியிருக்காரு. இன்னும் இன்னும் ஒரே நிமிஷம் பாருங்க. சஞ்சீவ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய விடுதலை போருக்கு இது இதுக்கு ரிலேட்டடானதா அப்படின்னு கேட்டால், இது ரிலேட்டடானதோ இல்லையோ, இது ஒரு பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விடுதலை போருக்கு தமிழர்களே முன்னோடி அப்படின்னு சொன்னது யாருன்னா சஞ்சீவ். இது நம்ம அங்கே படிப்போம், 1857 பெருங்கிளர்ச்சியில் படிப்போம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, இந்திய விடுதலை போருக்கு தமிழர்களே முன்னோடி அப்படின்னு சொன்னது யார், சஞ்சீவ். அதே மாதிரி ராசையா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பாளையக்காரர்கள் போராட்டத்தோட தொடர்ச்சி தான் இது. அவங்க தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி கலகம் பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர்களை அகற்றணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சஞ்சீவ் படிச்சுக்கோங்க. இந்திய விடுதலை போருக்கு தமிழர்களே முன்னோடின்னு சொன்னது யாருன்னா சஞ்சீவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக் யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 ரெண்டுலேயும் கவர் ஆகுது. ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதிலேருந்து வரும். அதுவும் இல்லாமல் அதில் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு கம்ப்ளீட்டாக நம்மளோட வீடியோஸில் திலகம் பேட்சில் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் இதை தவிர்த்து வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. கொஞ்சம் கிளாஸஸ் போனதுக்கப்புறமா நான் வந்து ரிவைசன் பார்ட் கொடுக்கும்போது இதுக்கு வந்து ஒன்லைனரும் நான் கொடுப்பேன், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன். வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க.